கிறிஸ்தியேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதான சகோதரன் சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் காணப்படுகிறதான பிரயாசங்கள் இதுதான் பார்க்கிறோம். நம்ம தொடர்ந்து மாதம் ஒரு முறை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் அதிகாரங்கள் வசனங்கள் வாரியாக தியானிக்க கிருபை பெற்ற ஜனங்களாக இருக்கிறோம். ஸோ அதற்காக மீண்டுமாக நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நாம் நன்றிகளை எடுத்துக்கொண்டு இன்றைக்குரிய பகுதிக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். தேவனுடைய கிருபையினால நாம் 21 அதிகாரங்கள் நம்ம முடிச்சிட்டோம் எசேக்கியேல் புத்தகத்தில். இன்றைக்கு 22ஆம் அதிகாரத்திற்குள்ளாக கடந்து போக இருக்கிறோம். ஸோ நம்ம இந்த 22ஆம் அதிகாரம் எந்த பகுதிக்குள்ளே வருது அப்படின்னா யூதாவினுடைய நியாய தீர்ப்பு என்கிற பகுதிக்குள்ளே தான் 24ஆம் அதிகாரம் வரைக்குமே கடந்து போகும். ஸோ 22ஆம் அதிகாரம் அங்கே பார்க்குறோம் யூதாவினுடைய நியாய தீர்ப்பு தான். ஏற்கனவே பார்த்த 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய மைய கருத்து என்னங்க? 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் ரெண்டுமே ஒரே கருத்தை மையமாக கொண்டு தான் அங்கே தேவன் எசேக்கியேல் மூலமாக அங்கே பேசி கொண்டு வருகிறத பார்க்குறோம். ஸோ அங்கே கேபார் நதி எண்டையில் சிறைப்பட்டு இருக்கிற எசேக்கியேல் வீட்டுக்கு எருசலேமில் இருந்து அங்கே பாபிலோனுக்கு அங்கே கப்பம் கட்ட சென்ற மூப்பர்கள் எசேக்கியேல்கிட்ட ஏதாவது எங்களை குறித்து தேவனை ஏதாவது வார்த்தைகள் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு வராங்க. இதுதான் நம்ம 20ஆம் அதிகாரத்தில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அங்கே எசேக்கியேல் வீட்டுக்கு முன்பாக உட்கார்ந்துருக்கும் போது தேவன் சொல்லிட்டாங்க, அவங்களோட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நீ மனதாக இருந்தால் என்ன பண்ணு, அவருடைய பிதாக்களுடைய அருவருப்பையெல்லாம் சுட்டிக்காமி அப்படின்ட்டு எசேக்கியேல்கிட்ட அங்கே எசேக்கியேல் மூலமாக அவர்களுக்கு வரக்கூடிய ஒரு அழிவை குறித்து அங்கே பேசுகிறத பார்க்குறோம். ஆக 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் ரெண்டினுடைய மைய கருத்து என்னன்னா 3ஆம் அங்கே படையெடுப்பு, நேபுகாத் நேச்சருடைய 3வது படையெடுப்பை குறித்து தான் இந்த 2 அதிகாரங்களும் பேசிக்கொண்டு வருகிறத பார்க்குறோம். ஸோ அந்த 20ஆம் அதிகாரத்தோட கடைசியில் அங்கே பார்க்குறோம் ஒரு ஓமை தேவன் சொன்னாங்க. ஓமை சொல்லி அதனுடைய விளக்கங்கள் 21ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒட்டுமொத்த ஜனங்களுடைய சங்காரத்தை குறித்து நாம் தியானித்தோம். யாரும் மீதியாக இருக்க போகிறதில்ல. ஸோ அதற்கு அடையாளமாக தாங்க நெருப்பு வைத்து கொளுத்த போகிறார் அப்படிங்கிற ஒரு நியாய தீர்ப்போடு 21ஆம் அதிகாரத்தை நம்ம முடிவு செய்தோம் இல்லைங்களா? ஸோ அவர் கையில் இருக்கக்கூடிய பட்டயம் 3ஆம் முறை வரும்பொழுது நேபுகாத் நேச்சர் 3வது அட்டாக் எருசலேம் மீது நடத்த வரும்பொழுது அவர் கையில் இருக்கக்கூடிய பட்டயம் மோஸ்ட் ஷார்ப்பாக இருந்தது. முதலாம் படையெடுப்பும் போது 2வது படையெடுப்பு போது இருந்ததை விட அந்த பட்டயம் மோஸ்ட் அங்கே ஷார்ப்பாக அங்கே தீட்டப்பட்ட பதமிடப்பட்ட பட்டயமாக அங்கே இருந்தது. ஏன் அப்படின்னா 2 மடங்கு வேலை செய்ய வேண்டியதாக இருந்தது. 3வது படையெடுப்பில் பாபிலோன் ராஜா எருசலேம் மீது 2 விதமான ஒரு சேதாரம் பண்ணணும். ஒன்று ஒட்டுமொத்த தேசத்தையுமே அழிக்கணும், 2வது தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களையுமே அழிக்கணும். ஸோ 2 வித காரியங்கள் அங்கே செய்கிறதுனால தான் 3வது படையெடுப்பில் அவருடைய பட்டயம் மோஸ்ட் ஷார்ப்பாக இருக்கு. ஸோ அவருடைய வரக்கூடிய விதம், பாபிலோன்லேருந்து எப்படி வரப்போகிறார், ஒரு இடத்துல நிற்க போகிறார், அங்கேருந்து 2 வழிகள் பிரியும். ஒன்று அம்மோன் பட்டணத்தினுடைய தலைநகரம் ரப்பாவுக்கு போகிற வழி, இன்னொன்று எருசலேம் பட்டணத்துடைய அங்கே போகிறதுக்கு ஒரு வழி, அரணான பட்டணத்துக்கு போகக்கூடிய ஒரு வழி. ஸோ 2 வழிகளை அங்கே நிற்கணும், நிமித்தம் பார்க்கணும். இதெல்லாம் பாபிலோன் ராஜா வருவதற்கு முன்பதாகவே எசேக்கியேல் அங்கே இருக்கிற மூப்பர்கிட்ட செய்து காமிக்கணும். இப்படி தான் வரப்போறார் அப்படிங்கிற விஷயத்த செய்து காமிக்கணும். ஸோ அதெல்லாம் 2 ரோடு பிரிகிற இடத்துல நிற்க சொன்னார். இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கடந்த முறை பார்த்தோம். ஏன் இதில் எருசலேம் ஃபர்ஸ்ட் போகிறாரு, அவர் நிமித்தம் பார்த்து கட்டையை உருட்டி அவங்க குலதெய்வத்திட்ட திருவுளம் கேட்டு எல்லாமே பண்ணாலுமே தேவன் என்னதான் பண்ணியிருந்தாலும் எங்கே தான் அனுப்பிச்சிருப்பாருன்னா எருசலேமுக்கு தான் அனுப்பிச்சிருப்பார். இவர் ராஜா, அவர் என்னதான் அந்த நிமித்தம் பார்த்தாலுமே அவருக்கு என்னதான் விழுந்ததுன்னா எருசலேம் தான் விழுந்தது. முதல்ல எருசலேமுக்கு தான் போகணும் அப்படின்னு. ஏன் அம்மோன் பட்டணத்துக்கு போகாம எருசலேம் போவது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது அப்படின்னு நாம் கடந்த முறை பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ முதல்ல அம்மோன் பட்டணத்துக்கு நேபுகாத்நேச்சர் போயிருந்தாருன்னா தவறு செய்கிற தேவனை அறிந்து, தேவன் யார் என்று அறிந்து, தேவனிடத்திலிருந்து பல பலன்களை அங்கே வழிநடத்தல்களை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அந்த தேவனுக்கு விரோதமாக ஜனங்கள் போகும் பொழுது எப்படிப்பட்ட அழிவை அடைவார்கள் அப்படிங்கிற விஷயம் அம்மோன் பட்டணத்துக்கு தெரியாமல் போயிருக்கும். முதல்ல அம்மோன் பட்டணம் அழிக்கப்பட்டிருந்தா. அதனால தான் தேவனை அறிந்த ஜனங்களாகிய இஸ்ரேல் யூத ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாத பொழுது 3வது அட்டாக்ல சங்காரமாக்கும் பொழுது அந்த நியூஸ் தேவனுக்கு கீழ்ப்படியில்னா எப்படி என்கிற அம்மோன் பட்டணத்துக்கு நிழலா இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொருளாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலகத்துக்குமே இந்த நியூஸ் கடந்து போகணும். ஸோ அதற்கோசரம் தான் பார்க்கிறோம். முதல் அங்கே பார்க்கிறோம் சகோதரர்களே, அங்கே எருசலேமுக்கு அவர் போவதற்காக அங்கே நிமித்தம் அங்கே விழுகிறத பார்க்குறோம்.
இது அப்படியே வந்து நம்ம பொருள்ல பார்த்துட்டோம்னா யூதாவுடைய நியாய தீர்ப்பு யாருக்கு ஒப்புமையா இருக்குதுன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலத்துக்கு இணையாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆக நேபுகாத்நேச்சருடைய மூன்றாவது படையெடுப்பு என்பது பொருள்ல நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகையினுடைய மூன்றாவது ஸ்டேஜ், அப்போகலிப்ஸ் ஸ்டேஜ் தான் அது அடையாளப்படுத்துது. மூன்றாவது உலகப்போர் மகா உபத்திரவ காலத்தை அது அடையாளப்படுத்துகிறதா பார்க்கிறோம். ஸோ நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில முதல் இரண்டு அந்த ஒரு பகுதியில இருந்த ஷார்ப்பை விட, பட்டயம் என்கிற சத்தியத்துக்கு இருந்த ஷார்ப்பை விட மூன்றாவது அந்த ஒரு விதம், அந்த அப்போகலிப்ஸ் ஸ்டேஜில் அவருடைய பட்டயம் என்கிற வசனம் மிகுந்த ஷார்ப்பாக கூர்மையாக்கப்பட்டதாக அங்க இருக்கிறத பார்க்கிறோம். ஏன்னா மூன்றாவது ஸ்டேஜில் மிகப்பெரிய அழிவு. யார் யாருக்கு அழிவு அங்க பார்க்கிறோம்? கிறிஸ்தவ மண்டலத்திற்கு அழிவு, அவருடைய தலைவர்களுக்கு அழிவு. அது மாத்திரமல்ல, மூன்றாம் உலகப்போர் என்கிற உலகத்திற்குமே அதன் மூலமாக ஒரு அழிவு வருகிறத பார்க்கிறோம். ஆக இரண்டாம் வருகையில மூன்றாவது ஸ்டேஜில் 2 இடத்துக்கு அழிவுக்கு முன்னாடி நிற்கிறார். இப்போ உலகத்துக்கு அம்மோன் பட்டணத்துக்கு நிலா இருக்கிற உலகத்துக்கு போகணுமா, யூதாவுக்கு நிலா இருக்கிற கிறிஸ்துவ மண்டலத்துக்கு போகணுமா அப்படின்னா முதல்ல கிறிஸ்துவ மண்டலம். அது அழிந்த பிறகு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு போவார்கள் என்ற நியூஸ் ஒட்டுமொத்த உலகத்துக்கு போகணும். ஸோ இந்த ஒரு அழிவு முடிந்த பிறகு மூன்றாம் உலக யுத்தத்தின் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்திற்கு அங்கே தேவன் அங்கே ஒரு அழிவு கொண்டு வரதை பார்க்கிறோம். ஸோ இந்த அம்மோன் பட்டணம் ஏன் பழைய ஏற்பாட்டில் அநேக பட்டணங்கள் இருக்கும் பொழுது, எருசலேமை சுற்றி அநேக புறஜாதி தேசங்கள் ராஜாங்கங்கள் இருக்கும் பொழுது அம்மோன் பட்டணத்தை குறிப்பிட்டு தேவன் இங்கே ஏன் சொல்ல வரணும்? அநேக பட்டணங்கள் இருக்கும்போது ஏன் அம்மோன்? அது கூட நம்ம கடந்த முறை பார்த்துட்டோம். ஏன்னா இவர்கள் நேபுகாத்நேச்சருடைய படையெடுப்புல அநேக படையெடுப்புல உதவி போயிருக்கிறாங்க. நேபுகாத்நேச்சருக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவருடைய போருக்கு அவருக்கு தனியாக அவர் மட்டும் போகல, இவர்களும் ஒரு பார்ட் இருந்திருக்குது. ஸோ அதனால நிறைய வெகுமதி செல்வ செழிப்புனால அவர்கள் இருதயத்தில் செருக்காகி பெருமையாகி அங்கே என்ன பண்ணிட்டாலும் ஒரு அழிவுக்குள்ள கடந்து போகிற காரியங்கள் நாம் அங்கே கடந்த முறை தியானிச்சோம் இல்லைங்களா? ஸோ நேபுகாத்நேச்சருடைய வாள் அங்கே வந்து அம்மோன் பட்டணத்தினுடைய தலையை வெட்டிருச்சு அப்படின்னா மிச்ச சரீரம் செயலற்றதாக போயிடும். அதை நம்ம வசனம் பார்த்தோம், வாள் பிடரியிலே விழும், அம்மோன் பட்டணத்தினுடைய பிடரியிலேயே வாழ் விழும் அப்படிங்கிற விஷயங்கள் கூட நம்ம கடந்த முறை பார்த்தோம். அம்மோன் பட்டணத்துடைய தலையையும் உடலையும், அதாவது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த தலைவர்களும் அழிய போறாங்க. அதனால ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் எந்த ஒரு சூழல் இல்லாம போகக்கூடிய ஒரு சூழல் நம்ம கடந்த முறை பார்த்தோம். ஆக எப்படியாக கடந்த முறை முடிச்சிட்டாங்க. 21ஆம் அதிகாரத்துடைய முடிவு என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பு செய்த யூத ஜனங்களுக்கான கடைசி அங்க ஒரு நியாய தீர்ப்பு, அங்க அவர்கள் தேசத்துல அவர்கள் ரத்தத்தை சிந்த பண்ண போகிறார்கள். 21ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நீ அக்கினிக்கு இரையாவாய், உன் ரத்தம் உன் தேசத்தின் நடுவில் சிந்தி கிடக்கும், நீ இனி நினைக்கப்படுவதில்லை, கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்றார். சோ பார்க்கிறோம் சகோதரன் சொல்ல 21ஆம் அதிகாரத்துல இப்படியாக அங்க ஒரு சூழல் அங்க முடிவுக்கு வருது. அங்க பார்க்கிறோம் அவருடைய ரத்தத்தை அவர்கள் தேசத்திலே சிந்தக்கூடிய ஒரு சூழல். ஆக 22ஆம் அதிகாரம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரம் வரும் பொழுது 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் அதாவது நேபுகாத்நேச்சருடைய மூன்றாவது படையெடுப்பு அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். ஆனா 22ஆம் அதிகாரம் வரும் பொழுது ரத்தம் சிந்தின நகரம் அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுக்கிறார். யாருடைய ரத்தத்தையோ பார்க்கிறோம் இவர்கள் சிந்தி இருக்கிறார்கள், அதற்கு வந்து எப்படிப்பட்ட சூழல்னு தேவன் அங்க சொல்ல வராங்க. 22ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம் சகோன் சொல்லாக. இந்த 22ஆம் அதிகாரத்துக்கு ரத்தம் சிந்தின நகரம் அப்படிங்கிற ஒரு காரியங்கள் நாம் வந்து முன்வைக்கலாம். ஸோ அந்த ஒரு நம்ம கடந்த முறை 21ஆம் அதிகாரத்தோட பார்க்கும் பொழுது அம்மோன் புத்திரர் பார்க்கும் பொழுது அநேக உதவிகள் நேபுகாத்நேச்சர் செய்திருக்காங்க. இருந்தாலும் நேபுகாத்நேச்சர் அந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிச்சாங்க. ஸோ அதற்கு பொருள் கூட நம்ம கடந்த முறை பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ இந்த இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து இருக்கும் பொழுது அவருடைய அந்த ஒரு 3 பகுதிகளில் இந்த உலகம் அம்மோன் புத்திரருக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய உலகம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக உதவிகள் செய்திருக்கணும். நிழல் நடந்துச்சுன்னா கண்டிப்பா பொருள் என்ன ஆகும்? நடக்கும். ஸோ தீர்க்கதரிசனம் நிறைய நம்ம பார்க்கிறோம். அவருடைய நாட்களில் ராஜாக்களை வெட்டுவார்னு இருக்கு. இப்போ யார் ராஜாக்களை வெட்டினது? ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? ஸோ அவருடைய ராஜாக்கள் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நம்ம தீர்க்கதரிசனம் படிச்சிருக்கிறோம். யார் வெட்டினாங்க அப்படின்னா கிறிஸ்து வந்து வெட்டல, தேவன் வெட்டல, அவர்களை இஸ்ரேல் ஜனங்கள் வெட்டல, சபை வகுப்பார் வெட்டல. யார் வெட்டிட்டாங்க அப்படின்னா உலகத்தின் மத்தியில எல்லா அமைப்புகளின் மத்தியில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள், இர்ரெகுலர் ஆர்மி. யோவேல் 2ஆம் அதிகாரம் நம்ம ஏற்கனவே தியானம் கொடுத்துருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு உலக ஜனங்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்களை எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அங்க வெட்டி போட்டாங்க.
ஸோ இந்த மாதிரி கிறிஸ்துவுக்கு இரண்டாம் வருகையில அம்மோன் பட்டணம் எப்படி நேபுகாத்நேச்சருக்கு உதவி செய்தார்களோ, அதே போல் இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையில உலகமும் கிறிஸ்துவுக்கு மறைமுகமாக அங்க உதவி செய்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். சகோதரர்களே, நிறைய காரியங்கள் பார்க்கிறோம். இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு அந்த ஒரு சத்தியத்துல கூட உலக ஜனங்கள் வந்து கிறிஸ்துவுக்கு உதவி இருக்கிறாங்க. எப்படி உதவி இருக்கிறாங்க? எங்க பிரிஞ்சு போனாங்க? ஸோ அங்க ஜெர்மனிக்கு போனாங்க. அங்க ஹிட்லர் மூலம் ஹிட்லர் என்ன பண்ணாருங்க? அந்த விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்பி கட்டுவேன் என்கிற கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதற்கு ஹிட்லர் உதவி செய்திருக்கிறார். அங்க போன ஜனங்கள்லாம் அடிச்சதுனாலதான் என்ன பண்ணாங்க? திரும்பி தேசத்துக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. ரஷ்யா அவங்க அங்க இருக்கிறவங்க அடிச்சதுனாலதான், உலக ஜனங்கள் அடிச்சதுனாலதான் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? இஸ்ரேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் மீண்டுமாக எருசலேமுக்கு வர தொடங்கிட்டாங்க. இப்படி உலக ராஜாக்கள் கிறிஸ்துவுக்கு உதவி செய்ததுனாலதான் பார்க்கிறோம் அவர்கள் மீண்டுமாக அந்த ஒரு எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம், தாவீதின் கூடாரத்தை எழுப்பி கட்டுகிற விஷயம். அவர் பூமியில திருப்பி தாவீதின் கூடாரத்தை கட்டணும்னா இந்த உலகத்துல அம்மோன் புத்திரருக்கு அடையாளமா இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா உதவி செய்திருக்கிறார்கள். ஹிட்லர் செய்தது இல்லைங்களா? நிறைய அநேக காரியங்கள் பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆக இந்த ஏதோ ஒரு வகையில கிறிஸ்துவுக்கு தீர்க்கதரிசனம் நிறைவேற உதவி செய்திருக்கிறார்கள். தன்னுடைய கோபத்தின் நாட்களே ராஜாக்களை வெட்டினாங்க இல்லைங்களா? அங்க கிறிஸ்துவுக்கு உதவி செய்தாங்க. ஆக பாபிலோன், மகா பாபிலோன் அழிவுக்கு பிறகு கிறிஸ்துவுக்கு உதவி செய்த இந்த உலக அமைப்பினுடைய அதிருப்தியாளர்களும் என்னதான் பண்ண போறாங்கன்னா, ஒட்டுமொத்த உலகமும் அங்க அழிய போகிறது அப்படிங்கிறத பார்க்கறாங்க. என்ன காரணம்? அம்மோன் புத்திரன் பாபிலோனுக்கு உதவி செய்தாங்க. ஆனா அவர்களுக்கு பெருமை வந்துருச்சு, செழிப்பு வந்துருச்சு, அவங்களுக்கு மேட்டுமையான சிந்தனை வந்ததுனால, நல்லவர்கள் இல்லாததுனால அவர்கள் என்ன பண்ணிட்டாரு? நேபுகாத்நேச்சர் அவர்களையும் அழித்தது போல பொருள்ல கிறிஸ்துவுக்கு உதவி செய்திருந்தாலும் கூட இவருடைய புத்தி மாறாததுனால, அந்த ஒரு அருவருப்பின் மத்தியில் அவர்கள் வாழ்கிறதுனால, மேட்டிமை கொண்ட ஜனங்களாக உலக ஜனங்கள் இருக்கிறதுனால அவர்களும் என்ன பண்ணாங்கன்னா பாபிலோனுக்கு அப்புறம் ஒரு அழிவுக்குள்ள கடந்து போறாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? உலக ஜனங்களுடைய நோக்கம் எப்படி இருக்குதுன்னா, இன்னைக்கு உதாரணத்துக்கு கிறிஸ்துவ மண்டலம், ஏன் நம்ம கூட எடுத்துக்கலாம். பேங்க்ல ஒரு 10 லட்ச ரூபா இருந்தா நமக்கு எப்படி இருக்குங்க? அருமையும் மேன்மையுமான வாக்குத்தத்தங்கள் தேவன் எவ்வளவோ கொடுத்திருக்கிறான். அடுத்த நாளை குறித்து கவலைப்படாத, அன்றன்றைக்குரிய பாடுகள் போதும், இன்னைக்கு மட்டும் பாரு, நாளை குறித்து ஃபியூச்சர் நமக்கு கிடையாது. ஆனால் நமக்குள்ள எவ்வளோ ஒரு சிந்தனைகள் இருக்கு, எவ்வளோ சத்தியங்கள் தேவன் வெளியேறப்பட்ட சத்தியங்கள் கொடுத்திருந்தாலும் கூட பேங்க் பேலன்ஸ் 0 அப்படின்னா நமக்கு ஒரு கருக்குன்னு இருக்கும். ஏதாவது உடம்பு சரியில்லை, யாருக்காவது ஒரு ஃபீஸ் கட்டணும், ஒரு பிரச்சனை, ஒரு மேரேஜ் அப்படின்னா பணம் இல்லைன்னா ஒரு நம்ம விசுவாசம் நம்ம மட்டும் அப்படியே ஒரு குறைஞ்சு போன மாதிரி ஆகிப்போயிடும். ஸோ காசு இருந்தா என்ன வேணாலும் பண்ணலான்னு உலக ஜனங்கள் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. எவ்வளோ காசு இருக்குதோ அந்த அளவுக்கு லக்ஸுரி லைஃப் என்ன வேணாலும் செய்யலாம். நேபுகாத்நேச்சருடைய 3வது அட்டாக்ல காசை வச்சு தப்பிக்க முடியுமா? அன்றா இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையுடைய 3வது அப்போகலிப்சிஸ்ல காசை வச்சு பணக்காரர்கள் அங்க தப்பிக்க முடியுமா? பட்டயம் வரக்கூடிய பட்டயத்துக்கு எதிராக நிற்க முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. எந்த ஒரு சக்தியாலுமே, எந்த ஒரு விஷயத்தினாலுமே அந்த பட்டயத்துக்கு எதிராக நிற்கவே முடியாது, எவ்வளவு பெரிய ஆளா இருந்துட்டாலும் சரி. ஆனா இன்றைக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்கள் யாரு தெரியுங்களா? உண்மையான ஐஸ்வர்யவான்கள் யாரு அப்படின்னா, அந்த பட்டயத்தை கையில வச்சிருக்கிறவங்க தான் உண்மையான ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்கள். யார் வச்சிருக்கிறாங்க? அது இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. அந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிற இரவரகம் கருக்குள்ள அங்க மோஸ்ட் ஷார்ப்பான பட்டயம் இன்றைக்கு நம்ம கையில் இருக்கும்போது நாம் தான் யாருங்க? மிகப்பெரிய உண்மையான ஐஸ்வர்யவான்கள். ஆனா நம்முடைய சகோதரர்கள் மத்தியிலேயே அநேக நேரங்கள்ல பணம் இல்லை, பேங்க்ல இல்ல பர்ஸ்ல எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு சோகம் வந்துடுது. பணம் நிறைய இருந்தா ஒரு சந்தோஷமா இருக்கும். பணம் பேங்க்ல இருந்ததுன்னா நமக்கு ஒரு சந்தோஷம். அது பாருங்க, தேவையில்லாத ஒரு சந்தோஷம். எதை நம்பி இருக்கிறோங்கிறத பொறுத்து இருக்கு இல்லைங்களா? நம்மளுடைய நம்பிக்கை கிறிஸ்து மேல, தேவன் மேல, சத்தியத்தின் மேல இல்லாம ஒரு சாதாரண ஒரு வெள்ளை தாள் மீது நம்பிக்கை வைக்கிறோம், அது என்னை காப்பாத்துன்ட்டு. ஆனா அந்த காசை வைத்து பட்டயத்துக்கு எதிர்த்து தப்பிக்க அந்த ஒரு காலப்பகுதியில் ஒருவர் கூட முடியாதுங்கிறத பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆக உலக ஜனங்கள் நம்பி இருக்கிற அந்த அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம் என்கிற உலகம் என்கிற அந்த ஒரு 4 அமைப்புடைய தலைய பிடரில் வாள் விழும், அம்மோனர் பட்டணத்துடைய பிடரில் வாள் விழுந்து கட் பண்ற மாதிரி இந்த 4 அமைப்புக்களை அந்த பட்டயம் வெட்டிருச்சுன்னா ஒட்டுமொத்த உலகம் என்ன ஆயிரும்? தலையற்ற சரீரமாக, முண்டமாக அது என்ன ஆயிரும்? விரைவில் ஒரு முடிவுக்குள்ள வந்துடும். ஒரு நிழல்ல பாபிலோனும் அங்க அம்மோனும் அழிந்தது, எருசலேமும் அழிந்தது. பொருள்ல
யூத தேசம் அங்க பாபிலோனும் அழிவு, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அழிவு. இது 21ஆம் அதிகாரத்தோட இப்படியாக நம்ம முடிச்சு சொல்லிங்களா. ஸோ 22ஆம் அதிகாரம் பார்க்கும்போது வேறொரு டைமென்ஷன்ல அங்க தேவன் எசேக்கியேல் மூலமாக சில காரியங்கள் அங்க எசேக்கியேல் முன்பாக இருக்கக்கூடிய மூப்பர்களிடத்துல பேச சொல்றார். என்ன ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, வாசிக்கலாம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள் வாசிக்கலாம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், இப்போதும் மனுபுத்திரனே, இரத்தம் சிந்தின நகரத்துக்காக நீ வழக்காடுவாயோ? வழக்காட மனதானால் நீ அதன் அருவருப்புகளை எல்லாம் அதற்கு தெரிய காட்டி. சோ பார்க்கிறோம் சகோதரர்களே, பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், இப்பொழுதும் மனுபுத்திரனே. அந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறாரு இல்லைங்களா. தேவனுடைய முழு தெய்வீக திட்டத்தை ஏறக்குறைய நம்முடைய 66 புத்தகத்துல வேதாகமத்துல தேவனுடைய அநேக ஏறக்குறைய எல்லா தெய்வீக திட்டத்திலும் வெளிப்படுத்தின ஒரே தீர்க்கதரிசியார்னா எசேக்கியேல் தான். அநேக தீர்க்கதரிசிகள் இருந்துட்டாலும் கூட பார்ப்பாட்டா அங்க தெரிவிச்சாங்க. அந்தந்த காலத்துக்குரிய தொடர்ச்சியா அப்படியே வந்துட்டே இருந்துச்சு. ஆனா ஒட்டுமொத்த டிவைன் பிளானுமே அங்க 48 அதிகாரத்துல எசேக்கியேல்ல கொடுத்தது பெரிய விஷயம் பார்க்கிறோம். ஸோ அவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசிய தேவன் அங்க சொல்றாரு, அடிக்கடி அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு, மனுபுத்திரனே. மனுபுத்திரனே அப்படின்னா இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் இல்லைங்களா. ஸோ நம்ம மனுஷங்கிறது என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. 2 விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, தெரியாத சகோதரர்களை பார்த்து ஏளனமா சிரிக்கிறதோ, தெரியாதவங்க மத்தியில் நம்ம ஒரு பெரிய ஒரு பிரஸ்தாவப்படுத்திக்கிறதோ நம்முடைய வேலை அல்ல இல்லைங்களா. ஸோ அதுதான் அங்கே பார்க்குறோம். மனுபுத்திரனே அப்படின்ட்டு மீண்டுமாக அழைத்து, உனக்கு மனம் இருந்தால் ரத்தம் சிந்தின நகரத்துக்காக நீ வழக்காடுவாயோ? அவருடைய அருவருப்பைகள்லாம் தெரியப்படுத்தி அந்த ரத்தம் சிந்தின நகரத்தினுடைய அருவருப்புகள் மத்தியிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வர முடியுமா உன்னால அப்படின்னு கேட்கிற மாதிரி அங்க வசனம் இருக்கு. இப்ப ரத்தம் சிந்தின நகரம் எதை குறிச்சு பேசுறாருங்க தேவன் இங்க? எசேக்கியேல்கிட்ட யாரை குறிச்சு பேசுறார்? ரத்தம் சிந்தின நகரம். எந்த நகரம் ரத்தம் சிந்தி இருக்குதுன்னா, இப்ப எதை குறிச்சு பார்த்துட்டு இருக்கிறோம்? யூதாவினுடைய நியாய தீர்ப்பு. அப்ப யாருதான் சிந்தி இருக்கணும்னா, எருசலேம்ல யூதர்கள் சிந்தி இருக்கணும், அநேகருடைய ரத்தத்தை சிந்தி இருக்கணும். அந்த சிந்தின நகரத்திற்காக, நகரத்தின் ஜனங்களுக்காக எசேக்கியேலே நீ வழக்காடுவாயா அப்படின்ட்டு தேவன் அங்க எசேக்கியேல்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்றதை பார்க்கிறோம் சகோதரர்களே. ஸோ எருசலேம் தான் நிறைய பேருடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறது அப்படின்னு வசனங்கள் இருக்கா அப்படின்னா, நம்ம எசேக்கியேல்லையே அந்த வசன பகுதிகள் நம்ம தியானம் கொடுத்துருக்கிறோம். வாசிக்கலாம். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒரு சங்கிலியை பண்ணிவை, தேசம் நியாய தீர்ப்புக்குள்ளான இரத்த பலிகளால் நிறைந்திருக்கிறது, நகரம் கொடுமையால் நிறைந்திருக்கிறது. அநேக இரத்த பலிகள், அநேகருடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறாங்க. அதனாலதான் இரத்த பலிகளால் நிறைந்திருக்கிறது, அநேக கொடுமைகளால் அந்த சிட்டியில் நடந்து கொண்டே இருக்கிறதுங்கிறது தான். இப்ப அதனுடைய விளக்கத்தை தேவன் எங்க கொண்டு வராங்கன்னா, 22ஆம் அதிகாரத்துல கொண்டு வந்து, எப்படிப்பட்ட விதத்துல என்னென்ன முறையில் அவர்கள் ரத்தம் சிந்தினார்கள். ரத்தம் சிந்தினார்கள்னா என்ன அர்த்தம்? கொலை செய்து ரத்தம் சிந்துகிறதா, இல்ல வேற ஏதாவது காரியங்கள் மூலமாக அதுக்கு ரத்தம் சிந்துகிறதாக பொருள் படுமா? ஸோ என்னென்னலாம் தேவன் சுட்டி காமிக்கிறாங்க யூத ஜனங்களை குறித்து அப்படின்னு பார்க்கும் பொழுது சில வசனங்கள் வெளியிருந்து நம்ம வாசிக்கலாம். நாகும் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. நாகும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இரத்த பலிகளின் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது, கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. சோ ரத்தம் சிந்துகிற நகரமாக இருந்தா, ரத்த பலிகளின் நகரமாக காணப்பட்டா, அந்த சிட்டிக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடக்கும்? ரத்த பலிகள் நகரம், ஒருவருடைய ரத்தத்தை சிந்த பண்ணிட்டாங்க, அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக, எப்படிப்பட்ட குணலட்சத்திற்குள்ளாக அவர்கள் காணப்படுவார்கள் அங்க எசேக்கியேல் தேவன் சொல்லும் பொழுது அங்க பார்க்குற அநேக விஷயங்கள் அங்க சொல்றாங்க. அந்த தேசம் அவர்கள் வஞ்சகத்தால் நிறைந்திருக்கிறாங்க, கொடுமையினால் இருந்திருக்கிறாங்க, கொள்ளை ஓயாமல் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் அந்த பிளட்டி சிட்டி அப்படிங்கிறத பார்க்குறோம் சகோதரர்களே. அந்த ரத்தப்பலி இருக்குதுனாவே அங்க என்னென்ன இருக்கும் அப்படின்னா, வஞ்சகம், கொடுமை, கொள்ளை, இவைகள் எல்லாமே காணப்படும். சரி, இது மட்டும் தானா? ரத்தம் சிந்துகிற ரத்த பலியினுடைய நகரத்துல இது மட்டும்தான் காணப்படுமானா? இல்ல, இன்னும் அதிகமாக இருக்குன்னு தேவன் அங்க ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக சில விஷயங்கள் அங்க பதிவு செய்யறாங்க. வாசிக்கலாம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பொய்யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபசாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள், இரத்த பலிகளோடே இரத்த பலிகள் சேருகிறது. பாருங்க, இரத்த பலிகளோட இரத்த பலிகள் சேருகிறதுனா பொய்யானை இடுகிறது இரத்த பலியாக காட்டப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்த பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிற காரியங்கள் எல்லாமே
இரத்த பலியாக தேவனுடைய பார்வையில் காட்டப்படுகிறத பார்க்கிறோம் சகோதரன் சோழர்களே. ஆக இந்த யூத எருசலேம் சிட்டியினுடைய வரலாற்றை கவனிக்கும் போது அதனுடைய சரித்திரத்துல ராஜாக்கள் காலத்துல அதுக்கு முன்னாடி காலத்துல ரத்தங்கள் சிந்தப்பட்டிருக்கிறதா, குற்றமற்றவர்களுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏறக்குறைய யூத ராஜா 20க்கு மேற்பட்ட ராஜாக்கள்ல எல்லாருமே ரத்தம் சிந்தின ராஜாக்களாக தான் இருக்காங்க. சில உதாரணங்கள் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். மனாசே தன் எல்லா செய்கைகளினாலும் செய்த பாவங்களின் நிமித்தம் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளையினால் அப்படி நடந்தது. அவன் சிந்தின குற்றமற்ற இரத்தத்திற்காகவும் எருசலேமை குற்றமற்ற இரத்தத்தால் நிரப்பினதற்காகவும் கர்த்தர் மன்னிக்க சித்தமில்லாதிருந்தார். குற்றமற்றவருடைய ரத்தத்தை ராஜாக்கள் சிந்திருக்கிறாங்க. மனாசே மாத்திரமல்ல, அங்க 18 ராஜாக்கள் அங்க ரத்தம் சிந்திருக்கிறாங்க. குற்றமற்றவருடைய ரத்தத்தை சிந்திருக்கிறாங்க. ஆக ராஜாக்கள் காலத்திலே யூத சரித்திரத்திலேயே குற்றமற்றவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு தேவன் என்ன பண்றாங்கன்னா ஒரு குரூப் அவங்க காமிக்கிறாங்க. யார் இந்த குற்றமற்றவர்கள்? யூத ராஜாக்கள் சிந்திட்டாங்க. யாருடைய ரத்தத்தை சிந்திட்டாங்கன்னா குற்றமற்றவருடைய ரத்தத்தை சிந்திட்டாங்க. அப்ப யார் இந்த குற்றமற்றவர்கள்? ராஜாக்கள் காலத்துல அநேக அந்த தேவனுடைய ஜனங்கள், அவர்கள் தான் அந்த குற்றமற்றவர்கள். தீர்க்கதரிசிகள், தேவனுடைய தீர்க்கதரிசிகள் தான் குற்றமற்றவர்களாக தேவன் இங்க சுட்டி காமிக்கிறாங்க. அவருடைய ரத்தத்தை எல்லாம் பார்க்கிறோம் இந்த ராஜாக்கள் அங்க சிந்திட்டாங்க அப்படிங்கிறது பார்க்கிறோம். புதிய ஏற்பாடுல நேரடியாகவே இந்த ஒரு காரியத்தை அங்க உதவிக்காரர் ஸ்தேவான் அவர் அந்த கடைசி தருணத்துல பதிவு செய்யறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 52வது வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். ரத்த பலியின் நகரம் இதுதான். அங்க சேவன் விட்னஸ் பண்றாரு, இதுதான் என்னுடைய கடைசி நேரம், இப்பதான் நான் சாக போறேங்கிறது தேவனுடைய சித்தமாக இருந்தால் அவருடைய பிதாக்கள் செய்த அருவருப்புகளை எல்லாம் ஒரு முறை சுட்டி காமிச்சு ஒருவேளை அவர்கள் மனஸ்தாபப்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு உணர்ந்த சேவான் ஆதிகாலம் முதலாக எல்லா காரியங்களையுமே அங்க தெரியப்படுத்தி சொல்றாரு. அங்க பார்க்கும் பொழுது உங்கள் தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு வருகையை முன்னறித்தவருடையும் கொலை செய்தார்களே. இதே மாதிரி பாக்குறோம் இல்லைங்களா? அது ஒரு சந்தர்ப்பம். அங்க ஒரு அன்பான சீசன் அவர்கள் அங்க அந்த சேவான் அங்க சொல்லுகிறத பாக்குறோம். சிந்திட்டாங்க, தீர்க்கதரிசிகளுடைய ரத்தத்தை அங்க சிந்திட்டாங்க. அதான் சேவன் பேசுறார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்து முதலாம் வருகையில கூட சுட்டி காமிச்சாங்க. இதே வசனம் அங்க கிறிஸ்து கூட அங்க பேசிட்டாங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37வது வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல் எறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி சேவான் பேசிட்டு அந்த வசனமும் அன்றைய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் பேசியிருந்த வசனமும் நம்ம உற்று கவனிக்கும் பொழுது அநேக தீர்க்கதரிசிகள் தேவனுடைய பிள்ளைகளுடைய ரத்தத்தை இவர்கள் சிந்தியிருக்கிறார்கள். தேவன் சொல்லிட்டாங்க ரத்த பலிகளின் நகரம். இந்த ரத்த அந்த பலிகளுடைய ரத்தம் சிந்திட்டாங்க. யாருடைய ரத்தத்தை சிந்திட்டாங்கன்னா 2 குரூப்புடைய ரத்தத்தை சிந்திட்டாங்க. ஒரு குரூப், 2 குரூப்புமே யார் அப்படின்னா குற்றமற்றவர்கள். 2 பேருமே சூதுவாது தெரியாதவர்கள். 2 குரூப்புமே குற்றமற்றவர்கள், 2 பேருமே சூதுவாது தெரியாதவர்கள். இந்த 2 குரூப்பினுடைய ரத்தத்தை, குற்றமற்றவருடைய ரத்தத்தை சிந்திட்டாங்க. அதுல ஒரு குரூப் பார்த்துட்டோம், யார் அப்படின்னா தீர்க்கதரிசிகள். தேவனுடைய அங்க ஒரு தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணிட்டாங்கன்னா இவர்கள் கொலை செய்துட்டார்கள். அவர்களும் சூதுவாது தெரியாதவர்கள், அவர்களும் பார்க்கிறோம் குற்றமற்றவர்கள், அவருடைய ரத்தத்தை சிந்திட்டாங்க. இன்னொரு குரூப் அங்க ரத்தத்தை சிந்திட்டாங்க. இன்னொரு குரூப்புடைய ரத்தத்தை யார் அவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கு? குற்றமற்றவர்களாக இருக்கணும், சூதுவாது தெரியாதவர்களாக இருக்கணும். ஒன்னு தீர்க்கதரிசிகள். இன்னொரு குரூப் நாம யாரை சொல்லலாம்? பழைய ஏற்பாடு சரித்திரத்தில் நம்ம யூத சரித்திரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது சகோதரி கரெக்டா சொன்னாங்க இல்லைங்களா? குழந்தைகள், தங்களுக்கு பிறந்த குழந்தைகள் என்ன பண்ணிட்டாங்க?
பாகாலுக்கு அப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க தாரை பார்த்துட்டாங்க இல்லைங்களா, அவர்களுடைய ரத்தத்தையும் அங்க வந்து அங்க சிந்திட்டாங்க. ஸோ அதான் ரெண்டு பேருமே குற்றமற்றவர்கள், ரெண்டு பேருமே சூதுவாது தெரியாதவர்கள், ரெண்டு பேருடைய ரத்தத்தையுமே இந்த யூத ஜனங்கள் அங்க சிந்திட்டாங்க. தேவன் சுட்டி காமிக்கிறாரு ரத்த பலி நகரத்துக்கு ஐயோ அப்படின்ட்டாங்க தேவன் சொல்லுகிறத பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மனேசேவுடைய காரியங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படியாக மனாசே யூதாவை பாவம் செய்ய பண்ணின அந்த பாவமும் தவிர அவன் எருசலேமை 4 மூலை வரையும் இரத்த பலிகளால் நிரப்பத்தக்கதாய் குற்றமில்லாத இரத்தத்தையும் மிகுதியாக சிந்தினான். ஸோ பார்க்கிறோம் சகோதரர்களே, 4 சைடும் பார்க்கிறோம் குற்றமில்லாதவர்கள் இருந்திருக்கிறார்கள். 4 சைடும் அவருடைய தேசத்தினுடைய 4 முனைகளிலும் 4 முனைனா எல்லா இடங்களிலுமே குற்றம் இல்லாதவர்கள் யாரோ அவருடைய ரத்தத்தை எல்லாம் சிந்த பண்ணிருக்கிறத பார்க்கிறோம் சகோதரன். ஸோ இது ஒரு சரித்திரம். இப்ப தேவன் எசேக்கியேல்ட்ட இதை குறித்து ஏன் பேசணும் அப்படின்னா 22ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிச்சு படிச்சோம் இல்லைங்களா, ரத்தம் சிந்தின நகரம். அப்ப ரத்தம் சிந்தின நகரம் எது அப்படின்னு தேவன் கேட்டாருன்னா அப்படி கேட்கல. என்ன கேட்டாருங்க, ரத்தம் சிந்தின நகரத்துக்கு நீ போ அப்படின்னாரா எசேக்கியேல? அப்படியும் சொல்லல. ஆக 22ஆம் அதிகாரத்துக்கு எப்படி ஆரம்பிச்சாருன்னா வசனம் மீண்டும் வாசிக்கலாம். எசேக்கியேல் 22:1-2 வாசிங்க. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், இப்போதும் மனுபுத்திரனே, ரத்தம் சிந்தின நகரத்துக்காக நீ வழக்காடுவாயோ? வழக்காட மனதானால் நீ அதன் அருவருப்புகளை எல்லாம் அதற்கு தெரிய காட்டி. சோ பார்க்கணும் எது கூப்பிடுறாருங்க வசனம் மீண்டும் 2ஆம் முறை வாசி. எதுக்கோசரம் எசேக்கியேலை கூப்பிடுறார்? ரத்தம் சிந்தின நகரத்திற்காக அந்த ஜனங்களுக்காக நீ வழக்காடுவாயோ. எது கூப்பிடுறாரு? வழக்காடுறதுக்கு கூப்பிடுறாரு. வழக்காடுதல் என்னங்க? பரிந்து பேசுது. இப்ப கோர்ட்ல வக்கீல் வழக்காடுறாருன்னா எதுக்கோசரம் வழக்காடுறாரு? அவருடைய கட்சிக்காரரை காப்பாற்றணும், அவர் கட்சிக்காரர் சார்பா பேசணும். அதுதான் வழக்காடுதல் இல்லைங்களா. அப்ப எசேக்கியேலுக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறார் தேவன்? இந்த நகரம் இரத்த பலிகளின் நகரம், குற்றமற்றவருடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறாங்க, தேவனுடைய தீர்க்கதரிசிகளுடைய ரத்தத்தை சிந்திட்டாங்க, தங்களுடைய குழந்தைகள், சூதுவாது தெரியாத குழந்தைகள், குற்றமற்ற குழந்தைகளை பாகாலுக்கு தூக்கி கொடுத்து பலி செலுத்தி ரத்தம் சிந்திட்டாங்க. இப்படிப்பட்ட அருவருப்புள்ள இந்த ஒரு ஜனங்களுக்காசுரம் நீ வழக்காடுவாயோ? ஏறக்குறைய 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்துடைய மைய கருத்து என்னங்க? 3வது படையெடுப்பு, முற்றிலுமான சங்காரம். தேவன் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இஸ்ரேல் மீது முற்றிலுமான ஒரு சங்காரம் தீர்ப்பது நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப 22ஆம் அதிகாரத்துல தேவன் இங்க வந்து என்ன கேட்கிறார் எசேக்கியேல்னா, அவர்களுக்காக நீ பரிந்து பேசுவாயா, வழக்காடுவாயா அப்படின்னு கேட்கிறாருன்னா இது சரியா வருமா வராது? சோ தேவன் அழிக்க, வேற மாதிரி கேட்கணும்னா, தேவன் அழிக்க ஆயத்தமாய் இருக்கிற இந்த யூத எருசலேம் தேசத்தை, எருசலேம் ஜனங்களை அழிக்க ரெடி ஆயிட்டார். 3வது படையெடுப்புல முற்றிலுமாக சங்காரம். இப்படி நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்ட நகரத்திற்காக, அந்த நகரத்தின் ஜனங்களுக்காக தேவன் எசேக்கியேல் நீ போய் வழக்காடுப்பா, அவர்களுக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கா என்று பார்க்கும் பொழுது சகோதரன் சொல்ல கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. அப்ப இங்க பார்க்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு மொழிபெயர்ப்பு தவறு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு சிந்தனைக்கு கொண்டு போயிடும். மிகப்பெரிய ஒரு மொழிபெயர்ப்புனால, அந்த ஒரு தவறினால அங்க என்ன ஆயிருதுன்னா புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியமே மாற்றப்பட்டுரும். ஆக இங்க எசேக்கியேலுக்கு என்ன வேலை நம்ம 2ஆம் வசனத்துல பார்த்துட்டோம்னா, அவர்களுக்காக வழக்காடுவாயா, ரத்தம் சிந்தின நகரத்திற்காக நீ வழக்காடுவாயா அப்படின்னு கேட்டதுல அங்க பார்க்கும் பொழுது வழக்காடுதல் அப்படிங்கிற விஷயங்கள் நீங்க ஆங்கில பைபிள்ல பாருங்க என்ன வருதுங்க? ஆர் யூ வில்லிங் டு ப்ரொனவுன்ஸ் ஜட்ஜ்மெண்ட்? நியாய தீர்ப்பு கொடுக்கிறாயான்னு தான் வசனம் கரெக்டா வந்திருக்கணும். இதுதான் சரியான வசனம். அவர்களுக்காக வழக்காடுவாயா அப்படின்னா மீனிங்கே மாறி போயிடும். தேவன் நியாய தீர்ப்பு கொடுத்த நகரத்திற்கு எசேக்கியேல் மீண்டும் போய் வழக்காட வாய்ப்பு இல்லை. எத்தனையோ தரம் தேவன் அங்க கிருபையா கொடுத்துட்டாங்க, ஒரு அநேக கிருபைகள் காமிச்சிட்டாங்க, அநேக எச்சரிப்புகள் கொடுத்துட்டாங்க. மனம் திரும்பாத பட்சத்துல தான் 3வது அட்டாக் நடக்குது அங்க. இப்ப 3வது அட்டாக் நடக்கணும் உறுதியாக்கப்பட்ட பிறகு எசேக்கியேல் அவர்களுக்காக பரிந்து பேசணுங்கிறது அங்க தேவையில்லாத ஒரு விஷயம். ஆக அங்க பார்க்கும் பொழுது தேவன் என்ன சொல்றாருன்னா, ரத்தம் சிந்தின நகரத்திற்காக நீ நியாய தீர்ப்பு கொடுப்பாயா, நீ ஒரு ஜட்ஜி, ஒரு நீதிபதியாக செயல்படுவாயான்னு தேவன் கேட்கிறாங்க.
அதுதான் பார்க்கிறோம். அங்க ஒரு சரியான ஒரு டிரான்ஸ்லேஷன் பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஆக வழக்காடுகிற வேலைக்காக அல்ல, நீதிபதி வேலைக்கு தேவன் அங்க எசேக்கியேல் அங்க கூப்பிடுறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஆக ஒரு வக்கீல் அங்க தீர்ப்பு கொடுக்க முடியுமா? வக்கீலுடைய வேலை வந்து வாதாடுறது மட்டும்தான். தீர்ப்பு யார் தான் சொல்லணும் அப்படின்னா நீதிபதி தான் சொல்லணும். ஆக அந்த நீதிபதி தீர்ப்பு சொல்கிற ஒரு ஸ்தானத்துல எசேக்கியேல அங்க தேவன் வைக்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஆக நீதிபதி எப்படி தீர்ப்பு கொடுப்பாருங்க? நீதிபதி உடனே வந்தவொடனே கேஸ் ஃபைல் சொன்ன உடனே அவ்வளவுதான், நீ 10 வருஷம் ஜெயில் அப்படின்னு கொடுத்துருவாரா? அவர் என்ன பண்ணுவாரு? விசாரணை இல்லைங்களா? யார் செய்தது, எப்ப செய்தது, எப்படி செய்துட்டாங்க, 2 வக்கீலுடைய வாதங்கள் எல்லாம், அநேக ட்ரையல்ஸ் போவோம், அநேக விஷயங்கள் போய் கடந்து போவோம் இல்லைங்களா? இப்ப அங்க பார்க்கும் பொழுது இதுல எசேக்கியேல் யாருங்க இந்த படத்துல? நீதிபதி ஸ்தானத்துல இருக்கிறவர் தான் எசேக்கியேலை நம்ம பார்க்கிறோம். அங்க கூண்ல நிக்கிறது யாரு அப்படின்னா எருசலேம் ஜனங்கள். அந்த யூத ஜனங்களுக்கோசரம் இப்ப எசேக்கியேல் என்ன பண்ணணும்? வழக்காடக்கூடாது, அங்க என்ன பண்ணணும்? தீர்ப்பு சொல்லணும். அவருடைய அருவருப்பை சுட்டி காமிச்சு எதெல்லாம் செஞ்சிருக்கிற அதன் அடிப்படையில் உனக்கு இந்த தீர்ப்பு அப்படிங்கிற விஷயங்கள் அங்க பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. நியாயாதிபதி, ஒரு நீதிபதி சீட்ல தேவன் உட்கார வச்சு ஜட்ஜ்மெண்ட் சொல்ல உனக்கு விருப்பம் இருக்கா? என் சார்பாக இந்த அருவருப்புகளின் நகரத்திற்கு நீ ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு நியாய தீர்ப்பு கொடுப்பாயா அப்படின்னா எசேக்கியேல் என்ன சொல்லுவார்? ஓகேன்னு தான் சொல்லுவார், வேணான்னு சொல்றது இல்லை இல்லைங்களா? அநேக முறை பார்த்துருக்கிறோம். 390 நாள் ஒரு கழிச்சு படுனா நம்மளால படுக்கவே முடியாது. அவர் சரிங்கன்னு போய் என்ன பண்றாரு? அவர் படுக்கிறார். அப்படியாக பார்க்கும் பொழுது அவர் ஓகே, ஆனா எப்படி அவர் செய்வார், என்ன செய்வார் அப்படின்னா கண்டிப்பாக விசாரிச்சிருப்பார் இல்லைங்களா? ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னா அந்த சீட்ல உட்கார்ந்த பிறகு அநேக விசாரணைகள் அங்க கடந்து போகும் இல்லைங்களா? அவர்கள் செய்த அக்கிரமங்கள் எசேக்கியேலுக்கு தெரியுமா தெரியாதா? யூத ஜனங்கள் செய்த அக்கிரமங்கள் எல்லாமே எசேக்கியேலுக்கு தெரியுமானா நீதிபதி சீட்ல உட்காரத்துக்கு முன்னாடியே அவருக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் அவர் என்னதான் பண்ணணுங்க? மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா இன்னும் 3வது அட்டாக் நடக்கல. 3வது அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி தேவன் ஏன் இதெல்லாம் சொல்றாருன்னா, ஒருவேளை மனம் திரும்பி எருசலேம் தேசத்துல சிதேக்கியா கட்டுப்பாட்டுல இருந்து பாபிலோன் தேசத்துல கேபார் நதி எண்டையில நேபுகாத்நேச்சர் கட்டுப்பாட்டுக்குள்ள வருவார்களோ மாட்டார்களோ, வந்தா பரவாயில்லை என்கிற ஒரு எண்ணம் அவர்களையும் மீட்பதற்காகத்தான் தேவன் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த வாய்ப்பு எசேக்கியேலுக்கும் தெரியும். அதனால எசேக்கியேல் கூட தீர்ப்பு சொல்வதற்கு முன்பதாக என்ன சொல்லியிருப்பார்னா, நீ நிக்கிற இடம் அருவருப்பு, உன்னுடைய இரத்த பலிகளால் நிறைந்திருக்கிறது, உன்னுடைய மூதாதையர் ராஜாக்களை கொண்டிருக்கிறாங்க, ராஜாக்கள் தீர்க்கதரிசிகளை கொண்டிருக்கிறாங்க, குழந்தைங்களை கொண்டிருக்கிறாங்க, இரத்தப்பலி நகரமா இருக்குது, அங்கிருந்து வெளியே வர மனதா இருந்தா வந்துருங்க, வரலைன்னா அங்கேயே என்ன பண்ணிருங்க, ஒரு சங்காரத்துக்குள்ள போயிருவீங்க. இப்படியாக அங்க நீதிபதி சீட்ல உட்காந்துட்டாங்க. என்ன பண்ணிருப்பாருன்னா அங்க சொல்லியிருப்பாரு, என் ஜனங்களே மனதிருந்தா வெளியே வாங்க அப்படின்ட்டு அங்க விஷயங்கள் அங்க சொல்லிடணும். வராதவர்களுக்கு அங்க பார்க்கும் பொழுது ஒரு நியாய தீர்ப்பு அங்க எசேக்கியேல் கொடுத்திருப்பாருங்கிறத பாக்குறோம் இல்லைங்களா? சோ குற்றம் செய்தது யூதா தான். குற்றம் செய்ய தூண்டியவர்கள் யார்? குற்றம் செய்தது யூதா தான். நமக்கு தெரியும், அவங்க தான் செய்துட்டாங்க. அவங்க ராஜாக்கள் தான் ரத்தம் சிந்திட்டாங்க. ஜனங்களும் கல்லடிச்சு கொண்டாங்க. நிறைய கிறிஸ்து காலம் வரைக்கும் சேவான்லாம் அப்போஸ்தலர்கள் எல்லாமே பார்க்குறோம் இல்லைங்களா? தேவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையுமே யார் தான் கொலை செய்துட்டாங்க? ஜனங்களும் கொண்டுட்டாங்க, ராஜாக்கள் எல்லாருமே அவங்க தான் கொண்டுட்டாங்க. ஆக 2 பேருடைய குற்றமற்றத்தை சிந்திருக்கிறாங்க. ஒன்னு தீர்க்கதரிசிகள், இன்னொன்னு அவருடைய குழந்தைகள். 2 பேருடைய இரத்த பலிக்கு காரணமாக இருந்துட்டாங்க பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஆனா இவர்களை குற்றம் செய்ய தூண்டியது யார் அப்படின்னா அதுவும் யாரும் கிடையாது, வேற யாருமே குற்றம் செய்ய தூண்டல. குற்றம் செய்தது இவர்கள் தான். தூண்டுதலும் யாரு அப்படின்னா என்ன காரணம்னா எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் காலம் வரத்தக்கதாக உன் நடுவிலே ரத்தம் சிந்துகிறதும் உன்னை தீட்டுப்படுத்தத்தக்கதாக உனக்கே விரோதமாய் நரகலான விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறமான நகரமே. சோ பார்க்கும்போது இது காரணம் யாருன்னா நகரமேன்னு சொல்லப்பட்டிருக்கு. எருசலேம் நகரம் தான் எருசலேம் ஜனங்களை அங்க தூண்டியதாக இந்த வசனம் சொல்லுது. சோ நகரம் போய் தூண்டுமா இல்லைங்களா? நகரம் தூண்டுவதெல்லாம் வாய்ப்பு இல்லை பார்க்கிறோம் சகோதரன் சொல்லு. சிலை செய்து வணங்கிட்டாங்க, வணங்காதவர்களை கொலை செய்தாங்க, சிலைக்கு தங்களுடைய பிள்ளைகளை பலி கொடுத்தாங்க, அநேகத்திற்கு சிலை கொலை செய்தாங்க. குற்றம் இவங்க தான் செய்தாங்க. குற்றம் செய்ய தூண்டியவர்கள் யாருன்னா அதுவும் இவர்கள் தான். எப்படி அப்படின்னா
இங்க நரகலான விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறதுமான நகரமே, அந்த நகரம் நரகலான விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறதுனால யூத ஜனங்கள் வணங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு அந்த குற்றச்சாட்டு நகரத்துக்கு போகிறதாக இந்த வசனம் காட்டப்பட்டிருக்கு. ஆனா இந்த நகரம் என்கிறது யார் புரிஞ்சுட்டோம்னா மிக எளிதாக புரிந்து கொள்ளலாம். இதே வசனம் திருவிழியத்துல வாசிங்க. எசேக்கியேல் 22 அதிகாரம் 3 வசனம் திருவிவிலியம். நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, தனக்கு தண்டனை நாள் வரும்படி தன் நடுவில் குருதியை சிந்தி தனக்கென சிலைகளை செய்து தீட்டுப்படுத்திக் கொண்ட நகர் இதுவே. பாருங்க, நம்ம இதுல பார்க்கும்போது நகரமேன்னு வருது, இதுல என்ன வருது நகர். ரெண்டுமே ஒரே ஒரு தேசத்தை குறிப்பிட்டதாக இருக்கு. ஆனா ரெண்டுமே டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். ஆக்சுவலா நீங்க ஆங்கில பிரதிகளில் பார்க்கும் பொழுது இதை நம்ம ஆங்கில பிரதிகளை வாசிக்கலாம். எசேக்கியேல் 22nd chapter verse 2 KJV. Now thou son of man, will thou judge the bloody city? Yeah, thou shalt shew her all her abominations. ஸோ இங்க நகரம்னு வரல, நகர்னு வரல, மாறாக என்ன வருது, ஹெர், HER வருது பாரு. ஸோ ஹெர் அப்படிங்கிற வார்த்தை அந்த நகரத்துக்கும் நகர் என்கிற வார்த்தைக்கும் பதிலாக அங்க ஹெர் என்கிற வார்த்தை வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நகரம் ரத்தம் சிந்துல, நகரம் தூண்டுல, யாருன்னா சிந்தினவளே. அந்த ஒரு அவள் பெண்பால்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா. 16ஆம் அதிகாரத்துல இஸ்ரேல் ஜனங்களை யூத ஜனங்களை தேவன் எதற்கு ஒப்பிட்டு பேசினாரு. தெருவில் ஒரு குழந்தை சாக கடைஞ்சி, அது என்ன குழந்தை, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ஒரு பெண் குழந்தை இல்லைங்களா. தொப்புள் கொடி அறுக்கப்படாமல், ரத்தம் சுத்தப்படாமல், உப்பு நீரால் கழுவப்படாமல் சாகர கண்டிஷன்ல இருக்கும் பொழுது தேவன் அவளியாக கடந்து போகும் பொழுது அதை என்ன பண்ற, கைத்தட்டு தூக்கி நீ என்னுடையவளானாய் அணைத்து கொண்டு எல்லா அங்க துப்புரவு வேலைகளையும் செய்துட்டு அது வயது வந்து பருவத்துல அங்க பருவ வயதை அடையும் பொழுது நீ என்னுடையலானாய் அப்படின்ட்டு மனைவிங்கிற ஒரு ஸ்தானத்துல கொண்டு போய் தேவன் வச்சு ஒரு பெண்பாலாக அங்க சொல்லுகிறத பாக்குறோம் இல்லைங்களா. அதே போல 17ஆம் அதிகாரத்துல ராஜாக்களை என்ன சிங்கமா காமிக்கிறார். ஆண் சிங்கம் பிதாவாகிய தேவன், பெண் சிங்கம் வந்து ராஜாக்களாக. ஆனா அநேக இடத்துல ராஜாக்கள்னு சொல்லாம பிரபுக்கள்னு சொல்லிட்டு வர்றாரு. அதுக்கு நமக்கு காரணம் தெரியும் இல்லைங்களா. தேவனுக்கு கட்டுப்பட்டு இருந்தா, ஆண் சிங்கத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தால் பெண் சிங்கம். புறஜாதி சிங்கங்கள் அந்த பாலசிங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற வரைக்கும் அவர்கள் யாராகத்தான் இருந்துட்டாங்கன்னா பிரபுக்களாக இருந்துட்டாங்க. ராஜாக்குங்கிற ஸ்தானம் இல்லை. இதெல்லாம் நம்ம தியானிச்சிட்டோம் 17ஆம் அதிகாரத்துல. அங்க கூட என்னதான் காட்டப்பட்டிருக்குதுன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் யூத ஜனங்களை ஒரு பெண் சிங்கத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறத பாக்குறோம். கிறிஸ்து 1ஆம் வருகையில வசனம் வாச்சு இல்லைங்களா, எப்படி கூப்பிட்டாருங்க, எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறவளே, ஒரு பெண்பால தான் கூப்பிடுறாரு. அப்ப ஹர் அப்படிங்கிறது அங்க யாரை குறிப்பிடுதுன்னா யூத ஜனங்களை குறிப்பிடுகிறது, யூத தேசத்தை அல்ல. நகரையோ நகரமோ அது இல்ல, மாறாக அந்த ஒரு வார்த்தை அவங்க செய்தது அவங்க தான், இந்த ரத்தத்தை சிந்த பண்ணினதும் அவங்க தான், இதற்கு தூண்டியது யாருன்னா அவங்களே தான். அவங்க தான் சிலை உண்டாக்குனாங்க, அவங்கள தான் சிலை வழிபாடு செய்துட்டாங்க. அந்த சிலைக்கு அவர்களே அவருடைய பிள்ளைகளையும் தூக்கி போட்டாங்க. செய்ததும் அவர்கள் தான், செய்ய தூண்டப்பட்டதும் அவர்கள் தாங்கிறத பார்க்கிறோம் சகோதரர்களே. எசேக்கியேல் 22:4 வாசிக்கலாம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ சிந்தின உன் இரத்தத்தினால் நீ குற்றம் சுமந்ததாகி, நீ உண்டு பண்ணின உன் நரகலான விக்கிரகங்களால் நீ தீட்டுப்பட்டு உன் நாட்களை சமீபிக்க பண்ணி உன் வருஷங்களை நிறைவேற்றினாய். ஆகையால் நான் உன்னை புறஜாதிகளுக்கு நிந்தையாகவும் தேசங்களுக்கெல்லாம் பரியாசமாகவும் வைப்பேன். பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி ரத்தத்தை சிந்திட்டாங்க, ஏற்கனவே சிந்திட்டாங்க. யாருடைய ரத்தத்தை சிந்திட்டாங்கன்னா குற்றமற்றவர்களுடைய ரத்தத்தை சிந்திட்டாங்க. அதனால ரத்தப்பலி நகரம் தேவனுக்கு அங்க கொண்டு வந்துட்டாங்க. யாருடைய ரத்தத்தை சிந்திட்டாங்கன்னா தீர்க்கதரிசிகளுடைய ரத்தத்தை, குழந்தைகளுடைய ரத்தத்தை இவங்க சிந்திட்டாங்க. அதனால இனி உனக்கு வருடங்கள் இல்லை, அதாவது தீர்ப்பு உன்மேல் இறங்க வருடங்கள் இல்லை, மாறாக அந்த வருடங்கள் என்னவா போயிருச்சுன்னா நாட்களாக அங்க குறைக்கப்பட்டு சில நாட்களுக்குள்ளாக உனக்கு அழிவு வரும். எப்படிப்பட்ட ஒரு அழிவு வரும் நாங்க சொல்றாருன்னா, புறஜாதிகளுக்கு நிந்தையாகவும் தேசங்களுக்கெல்லாம் பரியாசமும் வைக்க போகிறது. இது ஒரு நியாய தீர்ப்பு. நிந்தை பரியாசம் கேள்விப்பட்டிருக்க இல்லைங்களா. நிந்தை பரியாசம்னா ஒரு ஏளனப்படுத்துறது, பரியாசம்னா ஏளனம், நிந்தை அப்படின்னா ஒரு இழிவுபடுத்துறது, அசிங்கப்படுத்துறது. அதான் அங்க சொல்லப்படுகிறது. நிந்தை பரியாசம் யாரு பண்ண போறாங்க? எருசலேமை சுற்றி இருக்கக்கூடிய தேசத்தார், அவங்க தான் புறஜாதி தேசத்தார். அன்னைக்கு நிழல்ல எருசலேம் சிட்டியை சுற்றி இருக்கக்கூடிய புறஜாதி தேசங்களால ஒரு இழிவுபடுத்தப்பட போகிறார்கள், ஒரு ஏளனப்படுத்த போகிறார்கள். அப்படின்னா இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவர்களை ஏளனப்படுத்த, தேவனுடைய ஜனங்களை இழிவுபடுத்த புறஜாதிகள் யோக்கியமா?
ஒரு கேள்வி வச்சா நம்ம என்ன சொல்லலாம்? அவங்க இதில் தான் இருக்கிறாங்க, ஆல்ரெடி பாகால் வணக்கத்தில் விக்கிர வணக்கத்தில் தான் இருக்கிறாங்க, தேவன் யாருன்னு தெரியாது. இப்ப தேவனை அறிந்த ஜனங்களை தேவன் அறியாத ஜனங்கள் இகழ போறாங்க, ஏளனப்படுத்த போறாங்க அப்படின்னா அவங்க சரியா இருந்து திட்டினா பரவாயில்ல. ஆனா அவர்களும் என்ன பண்ணல, ஒரு யோக்கியமான நிலையில இல்ல. அப்ப இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அந்த கொஸ்டினுக்கு என்ன பதில் சொல்லலாம்? அவங்க எப்படி ஏளனப்படுத்த முடியும்? அவங்க ஒரு நல்ல ஒரு ஆளா இருந்தா ஏளனப்படுத்தலாம். அவங்க ஏற்கனவே இந்த அருவருப்புக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஸோ ஏளனப்படுத்துவதற்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது சகோதரன் சகோதரர்களே, என்றைக்கு உலகம் வந்ததோ, என்றைக்கு மதங்கள் ஆரம்பிக்கப்பட்டதோ, அன்றிலிருந்து இன்று வரை அவர்கள் அந்த பொய்யான ஒரு சாதாரண கல்லோ மண்ணோ எதை வழிபடுகிறார்களோ, தலைமுறை தலைமுறையா இன்று வரைக்கும் அதே கல்லை தான் கும்பிட்டுக்கிறாங்க. தப்புனாலும் சரி சரினாலும் சரி அவர்கள் தெய்வத்தை மாற்றுகிறது இல்லை. ஆனா யூத ஜனங்கள் எவ்வளவு அதிசயங்கள், எவ்வளவு அற்புதங்கள், பார்வோன்றிருந்து மீட்ட விஷயங்கள், கானான்ல 40 வருஷம் அங்க வழிநடத்தப்பட்ட விஷயங்கள், செருப்பு கிளியாம சட்டை கிளியாம அதிசயமோ அதிசயம், இவ்வளவு அற்புதங்களை கண்ட தேவனை மறந்து இன்னொரு புரஜாதி கடவுளை வழங்கின. உலகம் அந்த மாதிரி யாருமே கடவுளையே மாத்திக்கல. ஒரு தேசமே ஒரு ஜாதியே பரம்பரையா வழிபட்டு வந்த முறையை மாற்றம் செய்யல. ஆனா யூத ஜனங்கள் வழிபட்டு தன்னை கணவன் என்கிற ஸ்தானத்தில் இருந்த பிதாவாகிய தேவனை அப்படியே என்ன பண்ற, தூக்கி எறிஞ்சிட்டு புரஜாதி அந்த விக்கிரங்களுக்கு போனதினால உலக ஜனங்கள் ஏளனம் பண்ண வாய்ப்பு இருக்கு. நாங்க தப்போ ரைட்டோ கடவுளை மாத்தல, நீங்க இவ்வளவு அதிசயம் செஞ்சாருன்னீங்க, நீங்க டப்புன்னு இங்க வந்துட்டீங்களா அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பரியாசம், ஒரு விஷயம். இது பார்க்கும்போது சகோதரன் சகோதரர்களே, உலகத்துல எந்த ஜாதியாவது எந்த தேசமாவது தங்களுடைய தெய்வங்களை மாற்றினது உண்டா? ராஜாக்கள் காலத்துல ஆசாரிப்பு கூடாரத்தில் கூடிய தேவனுடைய வெண்கல பலிபீடத்தை எடுத்து ஓரமா வச்சுட்டு அசரியாவினுடைய திக்லாத் பிளேசர் ராஜாவுடைய அந்த ஒரு பலிபீடத்தை கொண்டு வந்து உள்ள வச்ச ராஜா யாருங்க? ஏற்கனவே தியானம் கொடுத்தோம், ஆகாஸ் ராஜா. எவ்வளவு பெரிய ஒரு அருவருப்பு இல்லைங்களா? எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் என்னை பார்த்து, மனுபுத்திரனே, உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன். இதோ பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது. சோ பாக்குறோம் இல்லைங்களா, தேவனுடைய வெண்கல பலிபீடத்தை எடுத்து வச்சுட்டு புரஜாதி தெய்வங்களுக்கு இருக்கக்கூடிய பலிபீடத்தை கொண்டு வந்து வைக்கிறாருன்னா அந்த ராஜா எவ்வளவு பெரிய ஒரு துணிகிற ஒரு ராஜாவா இருப்பான். இந்த மாதிரி உலக ஜனங்கள் யாருமே செய்ததே இல்லை. அதனால உலக ஜனங்கள் தப்போ ரைட்ட ஒரு கல்லையே வணங்கி கொண்டிருக்கிறதுனால இவர்களை காட்டிலும் அவர்கள் மேலானவர்களாக, தேவனுடைய ஜனங்களை அங்க நிந்தனை செய்பவர்களாக, ஒரு இகழ்ச்சிக்குள்ள அசிங்கப்படுத்துகிற ஒரு கண்டிஷன்ல தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா கொண்டு போய் அங்க வைக்க போறதை பாக்குறோம் சகோன்னு சொல்ல. ஆக பார்க்கும் பொழுது அங்க ஒரு சூழல் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அங்க பாருங்க ரெண்டு இமேஜ் பார்த்தோம், ரெண்டு பேர் பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு இமேஜ் பார்த்தோம் இல்லைங்களா? அதுல ஏதாவது புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? இதை பார்த்து ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? இதுதான் கண்டிஷன். உலக ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களை எப்படி இகழப்புகிறார்கள் அப்படின்னா இதுதான் கண்டிஷன். இந்த ஒரு படம் தான் பார்க்கிறோம் சகோதரன் சோர்ல. அங்க ஒரு பார்த்தீங்கன்னா புறஜாதியார், அவர் உண்மையிலே ஊனம் இல்லைங்களா, அவர் ஒரு ஹேண்டிகேப், அவரால் முடியாது, ஏஜ் ஆயிடுச்சு, அவருக்கு வேற வழி இல்லை, பிச்சை எடுக்கலாம். ஆனால் அங்கே இந்த பக்கம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கோட் ஷூட் போட்டு பக்காவாக ஒரு லக்ஸூரியா என்ன பண்ணுற உட்காந்துட்டு ஒரு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறார். ஸோ இந்த ரெண்டு இமேஜ் தான் பார்க்கும்போது நம்மளை புரிந்து கொள்வதற்கான ஒரு சூழல் என்ன அப்படின்னா பார்க்கும் பொழுது சகோதரன் சோர்களே, அங்கே பார்க்கும் பொழுது இவங்க கிட்ட என்ன இல்லைன்னா உண்மையான கடவுள் இல்லை. ஸோ நாலேஜ் ஆஃப் காட் இல்லை, அதாவது காசு இல்லை. நாலேஜ் ஆஃப் காடுங்கிற அந்த ஒரு சூழல், அந்த பொக்கிஷம் அவர்களிடத்துல இல்லைங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஆனால் பார்க்கும் பொழுது அந்த ஒரு காசு இல்லை, அதனால கையும் இல்லை காலும் இல்லை. அந்த ஒரு பிச்சைக்காரனு கையும் இல்லை, அங்கே ஊனமா இருக்காங்க, காசு இல்லை. ஏன்னா நாலேஜ் ஆஃப் காட், உண்மையான தேவன் யாருன்னு தெரியல, அவரோட உடன்படிக்கை இல்லை, அந்த ட்ரெஸ் இல்லை, பழைய ட்ரெஸ் போட்டிருக்காங்க, பாதுகாப்பு இல்லை, நியாயப்பிரமாணம் இல்லை, எந்த வழிநடத்துதலும் இல்லை, அதை எந்திரிக்காத, நிக்காத, பேசாத, எதுவுமே பண்ணாத ஒரு கல்லை போய் தெய்வமா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை. அதனால அவங்க என்ன பண்ணலாம், பிச்சை எடுக்கலாம். ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் இருக்கு, தேவனுடைய வழியெடுத்தல் இருக்கு, அவருடைய அன்பு இருக்கு, A to Z எல்லாமே இருக்கு, தேவனை தெரிந்திருக்குது.
எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குது. பிதாவின் வல்லமை புரிஞ்சிருக்கிறாங்க. அவருடைய படைப்பு, அவருடைய பாதுகாப்பு எல்லாத்தையும் உணர்ந்த ஜனங்கள் உண்மையான தேவனை தெரிந்திருந்தும் கல்லையும் மண்ணையும் வணங்கினால், புறஜாதி தேவங்களை வணங்கினால், இந்த கண்டிஷன்ல கோட் சூட் போட்டு பிச்சை எடுக்கிற ஒரு கண்டிஷன். சோ உலக ஜனங்கள் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? உங்க தேவன் உண்மையான தேவன் சொல்றீங்க, அற்புதம் செய்கிறவர்னு சொல்றீங்க, அதிசயமானவர்னு சொல்றீங்க, நீங்க எங்க கூட நின்றுக்கிறீங்களே, இல்ல ஒரு விக்கிர ஆராதனைக்குள்ள நின்றுக்கிறீங்களே என்று கேட்டா எப்படி இருக்கும் நமக்கு? அதுதான் அசிங்கப்படுத்துறது, அதுதான் ஏளனப்படுத்துறது. கோட் சூட் போட்டிருக்கியப்பா, நீ எதுக்கு இங்க வர? கோட் சூட்டியாவது வித்து நீ சாப்பிடலாம்ல, உனக்கு எதுக்கு இந்த வேலை? கை நல்லா தானே இருக்கு, ஒளிச்சு சாப்பிடலாம்ல. நாங்க ஊனம், கடவுள் யாருன்னு தெரியல, நாலேஜ் ஆஃப் காட் இல்ல, எங்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்ல, பாதுகாப்பு இல்ல, எதுவுமே இல்ல, நாங்க எடுக்கலாம் பிச்சை. நீ எங்க கூட சேர்ந்து பிச்சை எடுக்கிறேன், நீ எங்க கூட சேர்ந்து கல்லையும் வழிபட்டால் அப்படிங்கிற ஒரு இகழ்ச்சிக்குள்ளாக பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கோட் சூட்டும் வேணும், தேவனுடைய நியாயப்பிரமாணம் வேணும், தேவனுடைய வழிநடத்தல வேணும், தேவன் கணவனாகவும் இருக்கணும். ஆனா புறஜாதி தெய்வங்களும் அவர்களுக்கு வேணும் என்று இருந்தால் அந்த நிலை பார்க்கும்போது சகோதரன் சோர்களே, எசேக்கியேல் தேவன் சொல்றாங்க, இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக வழக்காடுவாயா நீ? இப்படிப்பட்ட ஜனங்கள் மேல நியாய தீர்ப்பு சொல்லுகிற நீதிபதியாக நீ இருக்க போறியா? அங்க தேவன் கேட்கிறான். எல்லா உலக ஜனங்களுமே, அன்றைக்கு இருந்த இஸ்ரேல் தேசத்தை சுத்தி இருந்த எல்லா புறஜாதி தேசங்களுமே ஒரு நிந்தை பண்ண போறாங்க, இகழ்ச்சி பண்ண போறாங்க. அங்க பார்க்கும் பொழுது ஒரு அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு தேவன் கொண்டு போக போறாங்க. எசேக்கியேல் 22 அதிகாரம் 5 வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 22 5 உனக்கு சமீபமும் உனக்கு தூரமுமான தேசங்களின் மனுஷர் நீ அவகீர்த்தியுள்ளதென்றும் அமளி பெருத்ததென்றும் உன்னை பரியாசம் பண்ணுவார்கள். பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே, அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஜனங்களா இருக்கட்டும், இஸ்ரேல் தேசத்தை சுத்தி பக்கத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும், இஸ்ரேல் தேசத்தை சுற்றி அங்க தூரத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்துட்டாலும் பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே, இவர்களை பார்த்து பரியாசம் பண்ண போறாங்க, அந்த ஒரு நிந்தை இழிவுபடுத்த போறாங்க, ஏளனப்படுத்த போறாங்க. ஏன்னா இவரிடத்துல என்ன இருக்குதுன்னா அவகீர்த்தி இருக்கு, அமளி பெருத்தாமல் இவரிடத்துல காணப்படுகிறது. அதனால தேவனுடைய மகிமையை அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அங்க ஒரு அருவருப்புக்குள்ள கொண்டு போனதுனால தேவன் இந்த ஒரு நியாய தீர்ப்பு கொண்டு வரதை பார்க்கிறோம் சகோதரன் சொல்லு. அமளி அப்படின்னா கலகம் கூட சொல்லலாம். ஸோ தேவனுடைய பெயரை கெடுத்து கலகத்தை உண்டு பண்ணுகிற அநேக நேரத்தில் அவங்க பண்ணினதுனால தேவன் சொல்லிட்டாங்க, நடுத்தரு கொண்டு வந்து உன்னை விட போறேன், இஸ்ரேல் யூத ஜனங்களை நடுத்தரு கொண்டு வந்து விட போறேன், உன்னை பார்த்து தூரத்தில் இருக்கிறவங்களும் சிரிக்க போறாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களும் சிரிக்க போறாங்க அப்படின்னு போறார். ஸோ இதே வசனம் பார்க்கும் பொழுது நீங்க ரோமன் கத்தோலிக் பைபிள்ல வாசிக்கலாம். எசேக்கியேல் 22 அதிகாரம் 5 வசனம். எசேக்கியேல் 22 அதிகாரம் 5 திருவிவிலியம். உன் அருகில் உள்ளோரும் தொலையில் உள்ளோரும் உன்னை பேர் கெட்ட நகர் எனவும் அமளி நிறைந்தவள் எனவும் இகழ்வர். அங்க இஸ்ரேல் தேசத்துல பக்கத்துல யாரும் இருந்தாங்க பாத்தீங்கன்னா அந்த பெலிஸ்தியர், அம்மோனியர் இல்லைங்களா, மோவாபியர், இவங்களா இருந்துட்டாங்க. கொஞ்சம் தூரமா பாத்தீங்கன்னா எகிப்து, அந்த ஒரு பாபிலோன் தேசம், சிரியர், அசிரியர், இவங்களாம் கொஞ்சம் தூரமா இருந்துட்டாங்க. இவங்க எல்லாருமே பக்கத்துல இருக்கிற தேசமாக இருந்தாலும் சரி, தூரமாக இருக்கிற ராஜ்யமாக இருந்துட்டாலும் சரி, எல்லோருமே என்ன பண்ண போறாங்கன்னா இகழ தான் போறாங்க, கூடி சேர்ந்து கிண்டல் பண்ண போறாங்க. நம்ம பாஷையில சொல்லுவீங்களா, கூடி கும்மி அடிக்க போறாங்க. அந்த மாதிரி ஒட்டுமொத்த தேசங்களும் இப்ப என்ன பண்ண போறாங்க, ஒரு இகழ்ச்சிக்குள்ள கண்டு போக போறாங்க. என்ன காரணம்னா ரத்தம் சிந்திட்டாங்க. அநேக ரத்தம் சிந்ததற்குண்டான கிரிகளும் காணப்பட்டுச்சு. கொள்ளை ஓயாமல் நடக்கிறது, வஞ்சனையால் இருந்திருக்கிறது, அநேக காரியங்கள் மத்தியில காணப்பட்டது. இதெல்லாம் காரணம் பார்க்கும் பொழுது அங்க தேவன் மீண்டுமாக அந்த இஸ்ரேல் ராஜாக்களை குறித்து பேசும் பொழுது கூட எசேக்கியேல் 22 அதிகாரம் 6 வசனம் வாசி. எசேக்கியேல் 22 அதிகாரம் 6 இதோ இஸ்ரேலின் அதிபதிகளில் அவரவர் தங்கள் புய பலத்துக்கு தக்கதாக உன்னில் ரத்தம் சிந்தினார்கள். சோ எல்லாமே இங்க பார்க்கும்போது மீண்டுமாக என்ன வார்த்தை வந்துச்சுன்னா இஸ்ரேல் ராஜாக்கள்னு சொல்லல இல்லைங்களா, திரும்ப என்னதான் சொல்றாருன்னா இஸ்ரேல் அதிபதிகள். என்ன காரணம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அவர்கள் பெண் சிங்கமாக இருந்திருந்தால் தேவன் ராஜாக்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். அவங்க பார்க்கும்போது அந்த தகுதி இழந்துட்டாங்க, ஆண் சிங்கத்துக்கு கட்டுப்படாதவர்களாக இருந்துட்டதுனால தேவன் அங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அங்க அதிபதிகள் ராஜாக்கள் ஸ்தானத்திலிருந்து இறங்க சொல்லி அதிபதிகளாக சொல்கிறத பார்க்கிறோம். அவரவர் தங்கள் புயபலத்துக்கு தக்கதாக ரத்தம் சிந்தினார்கள் இல்லைங்களா. 517 வருஷம் ஜனங்களுடைய ரத்தத்தை சிந்தினார்கள். இதுதான் அந்த பிளட்டி சிட்டியுடைய அந்த ஒரு சரித்திரமாக காட்டப்பட்டிருக்கு. இது நிழல். இது அப்படியே யூத ஜனங்கள் செய்திருந்தாங்கன்னா கண்டிப்பா யார் செஞ்சிருக்கணுங்க, இவர்களுக்கு பொருளா இருக்கக்கூடிய
ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலமும் இந்த ஒரு காரியத்தை இதே மாதிரியே செய்திருக்கணும் இல்லைங்களா. அதான் நம்ம பார்க்கிறோம் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் கிறிஸ்டண்டம் இல்லைங்களா. ஸோ பார்க்கும் பொழுது சகோதரன் அவர்களே, நேரடியாக வசனம் சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 18:24 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தீர்க்கதரிசிகளுடைய இரத்தமும் பரிசுத்தவான்களுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான். பாருங்க, யார் இதுங்க? மகா பாபிலோன் இல்லைங்களா. வேசி, நெற்றில் எழுதப்பட்ட அந்த வேசி என்கிற அந்த மகா பாபிலோன் அங்க ரத்தம் சிந்தின நகரமாக யூதாவுக்கு தேவன் சொன்னாங்க. ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் யூதால தேவன் சொன்னாங்க ரத்தம் சிந்தின நகரன்ட்டு. இப்ப அதே பொருள்ல கிறிஸ்துவ மண்டலம் ரத்தம் சிந்தின நகரமாக காட்டப்பட்டிருக்கு. யாருடைய ரத்தத்தெல்லாம் சிந்திட்டாங்கன்னா, தீர்க்கதரிசிகளுடைய ரத்தத்தை சிந்திட்டாங்க, பரிசுத்தவானுடைய ரத்தத்தை சிந்திட்டாங்க. பூமியில் கொல்லப்பட்ட எல்லாருடைய ரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது. பொருள்ல ரத்தம் சிந்தின நகரம் மகா பாபிலோன் பார்க்கிறோம் சகோதரன் சோர்ல. 1260 வருடங்கள்ல மாத்திரம் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட தேவனுடைய மனுஷர்களை கொலை செய்தாங்க. 5 லட்சம் பேத்துக்கு மேல அவர்கள் கொன்னாங்க. ரத்த பலி இவர்கள் மேல இருக்கிறது. பரிசுத்தவானுடைய ரத்தம், அங்க குற்றமற்ற பிள்ளைகளுடைய, தேவனுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளுடைய ரத்தத்தை சிந்திட்டாங்க இல்லைங்களா. பார்க்கிறோம் சகோதரன் சொல்லு. கொன்று குவித்தார்கள். அவர்களுக்கெல்லாம் தேவன் பேர் சொல்லிட்டாங்க. யாருன்னா பரிசுத்தவான்களுடைய ரத்தம். தீர்க்கதரிசிகளுடைய ரத்தத்தை வந்து அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க சிந்த பண்ணிட்டாங்க. என்ன சொல்லி செஞ்சுட்டாங்க? இவர்களை கொல்லுகிறதுனால தேவனுக்கு ஊழியம் செய்யும் காலம், தேவனுக்கு ஊழியம் செய்கிறோன்னு நினைச்சு என்ன பண்ணாங்க, அப்போஸ்தலர்களை எல்லாம் கொண்டு குவிச்சாங்க. ஏறக்குறைய 6ஆம் காலகட்ட சபை வரைக்குமே தேவனுக்கு பிரியமாக இவர்களுக்கு பிரியமில்லாத காரணத்தினால தேவனுடைய பரிசுத்தவான்களை, தேவனுடைய தீர்க்கதரிசிகளை இந்த மகா பாபிலோன் தாய் மற்றும் சேய் அமைப்புகள் இணைந்து இந்த வருடங்கள்ல பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி கொலை செய்தாங்க. உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பார்கள் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. தானியேல்ல நம்ம வாசிக்கிற அந்த காரியங்கள் எல்லாமே அவங்க 1260 வருடங்கள் டார்க் ஏஜஸ்ல கிபி அங்க 599 இருந்து 1799 வரைக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தை சிந்த பண்ணாங்க, தீர்க்கதரிசிகளுடைய ரத்தத்தை சிந்த பண்ணாங்க. இவர்களுக்கு கட்டுப்படாத மற்ற உலக ராஜ்யங்களுடைய எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க கொலை செய்துட்டாங்க. இதுதான் பார்க்கிறோம், பொருள்ல பார்க்கிறோம் சகோதரன் சொல்லு அங்க சிந்தப்பட்டுச்சு. இது ஒரு குரூப். நம்ம பொருள் நிழல்ல பார்த்தோம் இல்லைங்களா. 2 பேர்த்துடைய ரத்தத்தை சிந்த பண்ணாங்க. ஒண்ணு வந்து தீர்க்கதரிசிகளுடைய ரத்தத்தை, அவர்கள் குற்றமற்றவர்கள், சூதுவாது இல்லாதவர்கள். அதுக்கு பொருள்ல பார்த்துட்டோம், தேவனுடைய பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள் இவங்களெல்லாம் கொலை செய்துட்டாங்க. நிழல்ல இன்னொன்னு பார்த்துட்டோம், இன்னொரு குற்றமற்றவர்கள், இன்னொரு சூதுவாது தெரியாதவர்கள், குழந்தைகள், அவர்களை என்ன பண்ணிட்டாங்க, அவருடைய ரத்தத்தையும் சிந்த பண்ணிட்டாங்க. இப்ப பொருள்ல கிறிஸ்துவ மண்டலம் தீர்க்கதரிசிகளை கொலை செய்துட்டாங்க, அது நம்ம ரத்தம் சிந்த வச்சுட்டாங்க, அது பார்த்துட்டோம். குழந்தைகளை கொலை செய்தார்கள் எப்படி எடுத்துக்கலாம்? இவங்க பாகாலுக்கெல்லாம் தூக்கி போடலையே, புரிஞ்சுக்க முடியுதுங்களா? சோ அதனால அந்த ஜெனரேஷனே ஸ்டாப் ஆயிருச்சு. தேவனுக்கு தொண்டு செய்கிற குரூப் அந்த பேய்களுக்கு பலி கொடுத்தா என்ன ஆயிருங்க, டோட்டலா அந்த சந்ததி தேவனுக்கு கீழ்ப்படியாம போயிடும். இதை ஜனங்கள் செய்தாங்க. இப்ப பொருள்ல கிறிஸ்துவ மண்டலத்துல அங்க பார்க்கும் பொழுது சகோதரன் சோர்களே, குற்றமற்றவர்களுடைய ரத்தத்தை சிந்தி அடுத்த ஜெனரேஷன் தேவனிடத்தில் போக முடியாம தடை செய்யற அதே ஒரு குழந்தைகளை பலி செய்கிற வேலை இன்று வரை கிறிஸ்துவ மண்டலம் செய்து கொண்டிருக்கிறது. யார் அப்படின்னா குழந்தை ஞானஸ்தானம் இல்லைங்களா. சோ அந்த குழந்தைகளை பார்க்கும்போது சகோதரன் சொல்லி ஒன்றும் அறியாத குழந்தைகளை வந்து ஞானஸ்தானம் கொடுப்பது பாகாலுக்கு பலி கொடுக்கிறதுக்கு சமம் இல்லைங்களா. நமக்கு அதனாலதான் பார்க்கிறோம், ஒரு வருட கிளாஸ் நமக்கு கொடுக்கப்பட்டு முழுமையாக தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அறிந்து கொண்ட பிறகுதான் பார்க்கிறோம், இந்த ஒரு ஒப்புரவாதலின் ஊழியங்கள் மூலமாக தான் நம்ம என்ன பண்றோம், அந்த ஒரு ஜெனிமிக்கப்படுதல் நடக்கப்பட்டு டிவைன் பிளானுக்குள்ள நம்ம வனாந்திர பயணத்தை நோக்கி போகிறோம். ஸோ வந்த உடனே யாருக்கும் என்ன பண்றது இல்லை, அந்த ஒரு ஞானத்தால் மூழ்கிற அந்த இது கொடுக்கறது கிடையாது. ஸோ ஞானஸ்தானம் அப்படிங்கிற விஷயம் தேவனோடு அந்த ஒரு இனி நான் அல்ல ஒரு உடன்படிக்கை பண்ணுகிற விஷயத்துக்கு முன்பதாக சத்தியத்தை குறித்து, தேவனை குறித்து, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை குறித்து முழுமையாக அறிந்து கொள்ளாத ஒருவரால் இந்த வனாந்திர பயணத்தில் ஓட முடியாது, தேவனை நெருங்க முடியாது. சோ தேவனை நெருங்குவதற்காக பயிற்சி கொடுக்கப்படுகிறது. பயிற்சி கொடுக்கப்பட்டு சில கேள்விகள் கேட்கப்படுகிறது. அவர்கள் மனமுவந்து இந்த ஒரு வனாந்திர பிரயாணத்துல எனக்கு எதுவும் தேவையில்லை, இந்த உலகத்துல
காண்கிறவைகள் அனைத்தும் அனித்தியமானவைகள், காணாதவைகளே எனக்கு வேணும்னு யார் காணாமல் விசுவசித்து அந்த ஒரு லக்கை நோக்கி ஓடுகிறார்களோ அவர்கள் பார்க்கிறோம் அங்க ஜெனிப்பிக்க அந்த ஒரு ஜெயம் கொண்டு போக முடியும். எந்த சத்தியமும் சொல்லப்படாமல் அவர்களுக்கு உடன்படிக்கை தேவனோடு செய்து வைத்து உள்ள கொண்டு உட்கார வச்சோம்னா அவர்களுக்கும் கேடு, அவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் அது கேடா போய் முடிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு விஷயம் பாகாலுக்கு பலி கொடுக்கிறது சமமா இருக்கிறதுனால இன்றைக்கு அங்க யூத ஜனங்கள் தன்னுடைய பிள்ளைகளை அங்க பாகாலுக்கு பலி கொடுத்ததுக்கு சமமாக இன்றைக்கு பொருள்ல கிறிஸ்துவ மண்டலத்தில் முழுமையாக என்ன ஏதுன்னு தெரியாமலே சரி அவர்கள் வந்துட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணிடுறாங்க, ஒரு பேப்டிசம் கொடுத்து இன்று முதல் இவர் ரட்சிக்கப்பட்டாச்சு. அதே ஒரு தவறு இல்லைங்களா? ரட்சிக்கப்பட்டதுன்னா என்னங்க? உங்க சபையில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நம்ம நண்பர்கள், கிறிஸ்துவ நண்பர்கள் 50 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க பிரதர் அப்படிமா. 50 பேர் இருந்தாங்கன்னா 50 பேர் பேப்டிசம் எடுத்துட்டாங்கன்னா 50 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா ரட்சிக்கப்படுறதுன்னா உண்மையான வேதம் சொல்லுகிறது என்னன்னா, எப்ப இந்த மண்பாண்டம் உடையுதோ அதுதான் ரட்சிப்பு. நம்முடைய மரணம் தான் ரட்சிப்பு. இப்போ உயிரோடு இருக்கிறதுல ரட்சிப்பே கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டாருன்னா அவர் அடுத்த பாவம் செய்யக்கூடாது. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்து என்ன பண்ணிடணும்? கிறிஸ்து மாதிரியா இருக்க முடியுமா? சர்ச்சுக்குள்ள வரும்போது தான் இயேசு மாதிரி இருப்பாங்க, சர்ச்சை விட்டு தாண்டிட்டா சாத்தான மாறிடுவாங்க. அப்ப எங்க ரட்சிக்கப்படுகிறது? ரட்சிக்கப்படுகிறதுனா சாகிறது. ஆக பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே, அந்த ஒரு சத்தியம் தெரியாமல் குழந்தைகளை, பிறந்த குழந்தைகளை கொண்டு போய் அந்த ஞானஸ்தானம் அங்க செய்கிறது, சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். நிழல் நடந்தது ஒண்ணுதான், பொருள் நடக்கிறதும் ஒண்ணுதான். தேவனுக்கு கோபம் வருமா வராதுங்களா? இல்லைங்களா? சோ ரத்தம் சிந்து நகருக்காக அங்க தேவன் அங்க பார்க்கிறோம் நியாய தீர்ப்பு கொடுக்கிற வேலை நிழல்ல எசேக்கியேல்ட்ட கொடுத்துட்டாரு. எதெல்லாம் ரத்தம் சிந்திட்டாங்க அதையும் தேவன் அங்க சுட்டி காமிச்சாங்க. இன்றைக்கு கிறிஸ்துவ மண்டலத்திலையும் அதே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு சூழல் அவங்க கடந்து போறாங்கன்னா, அப்போஸ்தலன் பேதுரு இவர்களை குறித்து சில வசனங்கள் அங்க சுட்டி காண்பிக்கிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. இன்னும் யாருக்கு தான் ஆசை இல்லை? பணம் சம்பாதிக்கிறதுல ஆசை இல்லைங்க பதர், யாராவது சொல்ல முடியுமா? எனக்கெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம் ஆசையே இல்லை பதர், பணம் எனக்கு தேவையே இல்லை பதர், சொல்ல முடியாது. நமக்கு தேவை இருக்கு, பணத்தினுடைய ஒரு அவசியம் இருக்கு. வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், பைக்கு பெட்ரோல் அடிக்கணும், செல்போன் சார்ஜ் பண்ணணும், கரண்ட் பில் இருக்கு, அநேக வேலைகள் இருக்கு. ஆனா பண ஆசை தான் என்னருங்க, எல்லா தீமைக்கும் வேறா இருக்குதுன்னு வேதம் சொல்லுகிறத தவிர பணம் ஒரு ஆபத்து கிடையாது. நமக்கு தேவையானது இருக்கணும். அதுக்கோசரம் என்ன பண்ணணும்? இந்த ஊழியத்தினால வந்துடக்கூடாது. அந்த பணம் கைகளினால் என்ன பண்ணும்? உழைத்து வேலை செய்யணும். உழைத்து வேலை செய்ய மனதில்லாதவன் இந்த ஊழியத்துல தொடவே கூடாது. இந்த ஊழியம் செய்ய மனதே இருக்கக்கூடாது. வேலை செய்யாத ஒருவன் இந்த ஊழியத்தை செய்யவே கூடாது. வேலை செய்து அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் அவன் அதை போஷித்து அதுல வரக்கூடிய ஒரு பொருளாதாரத்தில் தான் இந்த ஊழியங்கள் எடுக்கப்பட வேண்டுமே தவிர இது அந்த என்ன சொல்றதுங்க முழு நேர ஊழியம் என்பதாக வேதத்தில் எங்கும் சொல்லப்படவே இல்லை. பவுல் நமக்கு உதாரணமா நிறைய சொல்றாரு இல்லைங்களா? 2 வருஷம் என்னோட கூட இருந்தவர்களுக்கும் அவர்களுக்கும் அவருடைய கைதான் என்ன பண்ணுது? உழைத்தது. வசனங்க இருக்கு, அவரு தான் சொல்றாரு, உழைக்க மனதில்லாதவன் சாப்பிடலாகாது. பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆக பார்க்கிறோம் சகோன் சொல்லு, இன்றைக்கு பொருளாசை அதிகமா இருக்கு, உலகத்துல இருக்கு, அது தப்பு இல்லை. ஆனா கிறிஸ்துவ ஜனங்கள் மத்தியில ஏன் இன்னும் விசேஷமாக லவோதோக்கியன் பீப்புள், உலக ஜனங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பெக்குலியர் வகுப்பார், இவர்கள் மத்தியில கூட பார்க்கிறோம் சகோன் சொல்லி இன்றைக்கு பொருளாசை அங்க ஒரு பெரிய பிரதானமாக இருக்கிறத பார்க்கிறோம். ஆக இந்த கிறிஸ்துவ மண்டலங்கள் பார்க்கும் பொழுது தந்திரமான வார்த்தைகள்னால ஆதாயமாக்கி வசப்படுத்திக் கொள்வார்கள். அங்க பார்க்கிற இவர்கள் மேல் அங்க ஒரு நியாய தீர்ப்பு இறங்கும். யார் இந்த நியாய தீர்ப்பு? இப்படியாக தேவனுடைய பரிசுத்தவான்களையும் குழந்தைகளையும் இன்று வரை கொலை செய்து கொண்டிருக்கிற இந்த ஒரு கிறிஸ்துவ மண்டலத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிற நீதிபதியாக தேவன் இன்றைக்கு நமக்கு நமக்கு ஒரு அந்த பொறுப்பு கொடுத்துக்கிறாங்க. மிகப்பெரிய அந்த ஒரு பொறுப்பு நம்ம கொடுத்துக்கிறத பார்க்கிறோம் சகோன் சோர்களே. ஆக நாம் சொல்லுகிற ஜட்ஜ்மெண்ட், நாம் சொல்லுகிற நியாய தீர்ப்பு எப்படி இருக்குன்னா, தேவன் எப்படி சொல்லுவாரோ, வசனத்தின் அடிப்படையில் எப்படி தேவனுடைய நீதி வெளிப்படுமோ அந்த ஒரு விஷயமாக சொல்லணும். எப்படி சொல்லணும்? நிழல்ல பார்த்தோம் இல்லைங்களா? எப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு அங்க இறங்கி வந்துச்சு அப்படின்னா, புறஜாதிகளுக்கு நிந்தையாகவும் தேசங்களுக்கு பரியாசமாகவும் வைப்பேன். புறஜாதியில் இருக்கிற எல்லா தேசங்களும், பக்கத்துல இருக்கிறவங்க, தூரமாக இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ண போறாங்க? ஏளனப்படுத்த போறாங்க.
இழிவுபடுத்த போறாங்க, அந்த ஒரு கூடி சேர்ந்து கும்மி அடிக்க போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அவமானம் நடந்தே ஆக வேண்டும், நடுத்தருவுக்கு வரப்போறாங்கிறது தான் யூத ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு நியாய தீர்ப்பு. இது அப்படியே பொருள்ல வரணும். பொருள்ல இந்த தீர்ப்பு தான் நம்ம சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு பரியாசம், இப்படிப்பட்ட ஒரு ஏளனம், இப்படிப்பட்ட ஒரு அசிங்கம் கிறிஸ்துவ மதத்துக்கு வந்து கொண்டு இருக்கா, வரப்போகிறதா, இனிமேட்டு வரணுமா? என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே யூத ஜனங்கள் அசிங்கப்பட்ட மாதிரி பொருள்ல அசிங்கப்படணும், புறஜாதிகளால் ஏளனப்படுத்தப்படணும். அது நடந்து கொண்டு இருக்கிறதா? இன்னும் நடக்கவே ஆரம்பிக்கலையா? இந்த ஒரு பரியாசம் நடக்க ஆரம்பிச்சா இல்லைங்களோ? நான் உன்னை புறஜாதிகளுக்கு நிந்தையாகவும் தேசங்களுக்கு பரியாசம் வைப்பேன் அப்படின்னா ஒரு போஸ்ட் பாருங்க. அது பார்த்து சொல்லுங்க என்னன்னு. அடுத்த ஸ்லைடு கிளியரா இருக்கா? கிளாரிட்டி இல்லையா? 1 கோடி வெல்ல போவது யார்? எங்க பார்த்தாலும் இந்த போஸ்ட் இப்ப சில வருடங்களாக பார்க்க முடிகிறது அநேக இடங்கள்ல. இதெல்லாம் எதை குறிக்குதுங்க? இதெல்லாம் எதை குறிக்குது? எவ்வளவு பெரிய பரியாசம்! கிறிஸ்துவ ஜனங்கள் மீது வரக்கூடிய ஒரு நிந்தை ஆரம்பிச்சிருச்சு. அதனுடைய உச்சம் மகா உத்தரவு காலத்தில் என்ன ஆயிரும்? உச்சத்துல போய் முடியும். ஸோ இதெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும் அவங்களால்? யாருக்காவது இப்ப நம்ம கண் கூட பார்க்கறோம் இல்லைங்களா? நம்முடைய ஆவிக்குரிய மாநாட்டில் நிறைய நடத்துறாங்க இல்லைங்களா? பெயர் சபைகள் ஆவிக்குரிய மாநாடு நடத்துறாங்க. நிறைய அற்புதங்கள் நடக்கிறதாக சாட்சி கொடுக்குறாங்க. மேலேறி என் காது கிளியர் ஆயிடுச்சு, எனக்கு கையில் வலியெல்லாம் போயிடுச்சு, கிட்னி சரியாயிருச்சு சொல்றாங்க. அதனால இயேசு குறித்ததான விசுவாசம் பெருகுகிறதாக ஒரு பார்வையில் ஒரு இதுல பார்க்க முடிகிறது. விசுவாசம் அதிகரிக்கிறதாக தெரிகிறது. ஆனால் இந்த ஒரு விஷயங்களால இது உண்மையா? அந்த போஸ்டருக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஒவ்வொரு பட்டணத்திலுமே ஜிஹெச் இருக்கா இல்லையா? ஒவ்வொரு பட்டணத்திலுமே குணமாக்க முடியாத நோயாளிகள் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்களா இல்லையா ஜிஹெச்ல? இவங்க அங்க போய் செய்ய முடியுமா முடியாதா? இங்க செய்ய முடிகிறவர்கள் அங்க போய் செய்யலாம் இல்லையா? ஸோ எவ்வளவு பெரிய உலக புறஜாதிகள் மத்தியில கிறிஸ்துவின் பேரை கெடுத்து அசிங்கப்பட்டு இவர்களால் தேவனுடைய நாமம், கிறிஸ்துவனுடைய நாமம் எவ்வளவு அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் சொன்னாங்க, உன்னை ஏளனப்படுத்தக்கூடிய இகழப்படுத்தக்கூடிய சூழல்ல நான் வைக்க போறேன், நடுத்தரு கொண்டு விட போறேன், ஏன்னா நீ ரத்தம் சிந்தின நகரம் அப்படின்ட்டு. அப்படியே பொருள் இன்றைக்கு கிறிஸ்துவ மண்டலம் ரத்தம் சிந்திருக்கிறாங்க. கிறிஸ்துவனுடைய அந்த பிள்ளைகளை, தீர்க்கதரிசிகளை, அப்போஸ்தலர்களை 6ஆம் காலகட்ட சபை இருக்கும் ஏறக்குறைய 5 லட்சம் கிறிஸ்தவர்களை கொலை செய்தார்கள். போப்பு ஜான் பால் II கோவால ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் இல்லைங்களா? நம்ம எல்லாம் கவனிச்சிருக்கிறோம். ஸோ அவர் 5 லட்சம் பேர் என்னுடைய மூதாத பூப்பெல்லாம் கொலை செய்துட்டாங்க, மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேஜில் மன்னிப்பு கேட்டார். இது சரித்திரத்தில் நடந்த நிகழ்வு, கிறிஸ்துவ ஜனங்களுக்கே தெரியாத உண்மை. கிறிஸ்தவர்களை இவர்களே 5 லட்சம் பேர் கொலை செய்தாங்க. அந்த கிபி 539 இருந்து கிபி 1799 இடைப்பட்ட 1200 வருடம் இந்த டார்க் ஏஜஸ்ல இதெல்லாம் பார்க்கும்போது கிறிஸ்துவ மதத்துக்கு முன்னாடி 2ஆம் கால சபை சிமுன்னா சபையில பார்க்கும்போது ரோமர்களால கிறிஸ்தவர்கள், பர்சுவான்கள் அப்படியே கொல்லப்பட்டாங்க. அநேக கொலைகள் பார்க்கிறோம் சகோன்னு சொல்லி இன்னைக்கு ஜனங்கள் கேலி பண்றாங்க, போஸ்ட் அடிச்சு கேலி பண்றாங்க. அவங்க நம்ம எல்லாத்தையும் எப்படிதான் பார்ப்பாங்க? எல்லாருமே கிறிஸ்தவர்களா தான் பார்ப்பாங்க உலகம். இவங்க பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க பெண்டிகாஸ்ட், அவங்க ஆர்சி, அப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களும் நாமளும் ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு வேதனையா இருக்கு. ஸோ ஒவ்வொரு யூடியூப்ல விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது இல்லைங்களா, ரொம்ப மனதுக்கே உண்டான ரொம்ப ஒரு விஷயங்கள் பார்க்கிறோம் சகோதரன் சோழர்களே. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு இன்னொரு புறஜாதி ஒருத்தர் இருக்கிறார். அவர் நம்ம ஏற்கனவே இதிலே பார்த்துருக்கிறோம். அங்க ஜாகிர் நாய்க், இவர் பாத்தீங்கன்னா பைபிள் 66 புத்தகத்துல நீங்க 245வது பக்கத்துல 10வது வசனம் வாசிங்கன்னா பார்க்காமே சொல்லுவார். ஒட்டுமொத்த பைபிள், இவர் ஒரு முஸ்லீம் போதகர், பைபிளை முழுவதுமாக மெமரி பண்ணி வச்சிருக்கிறார். எந்த பக்கத்துல என்ன வசனம் இருக்கு, எந்த புத்தகத்துல எத்தனை அதிகாரங்கள் இருக்கு, அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப் அவருக்கு இருக்கு. எதை கேட்டாலுமே, எந்த வசனம் கேட்டாலுமே டக்குன்னு பைபிள் பார்க்காம சொல்லக்கூடிய ஒரு சகோதரன் இவர். ஒரு போதகர், ஒரு இஸ்லாம் சமயத்தை சார்ந்த ஒரு போதகர். இவருடைய மீட்டிங் எங்க நடந்தாலுமே அதுல பாதி என்ன நடக்குது தெரியுங்களா? பாதி மட்டும்தான் அவங்க சகோதரர்களுக்கு விளக்கங்கள் கொடுப்பார். மிச்சம் பாதி மீட்டிங் என்ன நடக்குன்னா, கிறிஸ்தவ மத போதகர்கள் போயிடுவாங்க, இவரை லாக் பண்ணலாம் அப்படின்ட்டு.
கிறிஸ்துவ கூட பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் பிரதர்ஸ்லாம் போவாங்க. கேள்வி கேட்டு இவரை லாக் பண்ணுவோம், இவர் நம்ம பைபிளுக்கு எதிராகிறார் அப்படின்னு போவாங்க. இது வரைக்கும் அவர் கேட்ட கேள்வி ஒன்று கூட யாருமே பதில் சொல்லவே இல்லை. யூடியூப்ல அநேக வீடியோஸ் இருக்கு. நீங்க வாய்ப்பு இருந்தால் நீங்க ஜாகிர் அங்கே நாயக்கின்னு போட்டிங்கன்னா ஒரு வீடியோஸ் வரும், தமிழ்லேயே வரும். அவர் இங்கிலீஷில் பேசியிருப்பார், உங்களுக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்காங்க. அவர் கேட்ட கேள்வி மிக எளிமையான கேள்வி. வேத மாணவர்களால் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல முடியும். ஆனால் அந்த ஒரு கிறிஸ்தவ மண்டலத்திற்குரிய பாஸ்டர்ஸ் அங்கே போதகமாரெல்லாம் போகிறாங்க, ஒரு கேள்வி கூட அவர்களால் பதில் சொல்லவே முடியல. அவர் ஒரு என்ன விஷயம் கேட்கிறார் அப்படின்னா, கேள்வி கேட்கிறார், ஓப்பன் ஸ்டேஜில் கேள்வி கேட்கிறார். பைபிளில் கிறிஸ்து தன்னை கடவுள் ஸ்தானத்துக்கு கொண்டு போயிருக்கிறாரா? நான் தான் கடவுள், என்னை வழிபடுங்கள் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? எங்கேயாவது சொல்லியிருந்தா சொல்லுங்க. எங்கேயுமே சொல்லல, பதிலே சொல்ல முடியல அவர்களால. கிறிஸ்து கடவுள்னு நீங்க சொல்லிட்டு இருக்காங்களே, கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, எங்கேயாவது அவர் என்னை சொல்லியிருக்கிறாரா? கேள்வி கேட்கிறாரு. எங்கேயாவது சொல்லியிருக்காருன்னா 66 புத்தகத்தில் கேள்வி கேட்கிறாருன்னா அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பார். அதாவது படிப்புல மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிற விஷயத்துல. ஆக நமக்கு பதில் சொல்ல தெரியும். ஒரு கடவுள் கெத்செமனேல அழுவாரா? கேள்வி கேட்கிறார். என்ன பதில் சொல்ல முடியும்? நமக்கு தெரியும் இல்லைங்களா? பிதாவாகிய தேவனிடத்துல அந்த ஏதாவது நான் தவறு செய்துட்டேன்னா, என்னுடைய ஊழியத்துல நான் செய்த இந்த ஒரு கடந்து வந்த பாதையில நீங்க சொன்ன திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறதுல உண்மை நீ சொன்னதுக்கு மேலாகவோ நீ சொன்னது கீழாகவோ ஏதாவது நான் குறை செய்துட்டேனா அப்படிங்கிற வருத்தம், ஏதாவது தப்பு செஞ்சிருப்பனா அப்படிங்கிற வருத்தம் அவர் அலை செய்தது அங்க ரத்த வேர்வையா வந்ததுங்கிறத பாக்குறோம் இல்லைங்களா? ஆனா இவர் கேட்கிற கேள்வி என்னன்னா, கடவுள் அழுவாரா? ஒரு கடவுள் என்கிறவர் அழுவாரா? என்னை காப்பாத்திக்க வழி இல்லையே, அழுவாரா? ஒருத்தரால் கூட பதிலே சொல்ல முடியல. சோ இவர்களுடைய போய் நிக்கிறாங்க, நாங்க போறோம் பதில் சொல்லணும்னு போறாங்க, போய் அங்க என்ன பண்றாங்க சகோன்னு சொல்லி அசிங்கப்பட்டு வராங்க. இன்னைக்கு நம்ம உண்மையான கிறிஸ்துவ அந்த ஒரு போதகம் பண்ணுகிறவர்கள் வந்து ரூமுக்கு சர்ச்சை நடத்துறதுக்கு வாடகை கேட்ட தராங்களா? தரதில்லை. ஏன் தரதில்லை? போட்டு ட்ரம்ஸை போட்டு அடிச்சேன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கெட்ட பேர் சம்பாரிச்சு வச்சிருக்கிறாங்க. தேவனுடைய நாமத்தை தூசணமாறதவர் பண்ணியிருக்கிறாங்க. உலக ஜனங்கள் மூலமாக ஒரு அவமானப்படுத்தக்கூடிய சூழலை தான் பார்க்கிறோம் சகோன்னு சொல்லு அங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு புறஜாதி போதகர்களால் பேசுகிறது மூலமாக அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களால் கிறிஸ்து தேவனுடைய நாமங்கள் அங்க பார்க்கிறோம் ஒரு தூசிக்கப்படக்கூடிய ஒரு சூழல்ல. தேவனுடைய பைபிள் கையில வச்சுக்கிட்டு, நியாயப்பிரமாணத்தை மூடிக்கிட்டு, நீதியின் சால்வைங்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு, கிறிஸ்துவை வச்சுக்கிட்டு, வழிநடத்தல் பாதுகாப்பு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கோட் ஷூட் போட்டுட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. யூத ஜனங்கள் செய்தது போல ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மண்டலம் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது என்றே தெரியாம புறஜாதியாரால அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சூழல்ல பாக்குறோம் சகோதரன். சரி, உழைச்சி சாப்பிடலாமே, கை நல்லா தான் இருக்கு, கால் நல்லா தான் இருக்கு, ஏன் இந்த மாதிரி செய்றீங்க? ஏன் பொய் சொல்றீங்க? எதுக்கு இந்த ஒரு அற்புதம் நடத்துறீங்க? 1 கோடி ரூபா தரேன், இங்க நடத்திக்காமீங்க. என்ன கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும், அவ்வளவுதானே? ஏற்றுக்கொள்கிறோம், எனக்கு இந்த நோய் குணமாக்குங்க. ஓப்பன் சேலஞ்ச் பண்றாங்க. யாராலையுமே பண்ண முடியல, ஒருவரால் கூட பண்ண முடியல. அந்தந்த பட்டணத்துக்கு போய் குணமாக்குறாங்க. அப்படியே ஜிஹெச்சுக்கு ஒரு போயிட்டு வரலாம்ல, முடியாது. ஏன்னா இது ஆல்ரெடி என்ன நடக்குது, அதுக்கு முந்தின நாளில் இரவில் நடக்கக்கூடிய பயிற்சிகள் இதெல்லாம் யூடியூப்ல அவ்வளவு மோசமா இருக்கு. சகோதரர்கள் டிஸ்கஸ் பண்ணோம், அந்த வீடியோ போட வேணான்ட்டாங்க. ஏன்னா நமக்கே அவ்வளவு வேதனையா இருக்கு, அதை பார்க்கவே முடியல. அடுத்த நாள் ஸ்டேஜில் நடக்கக்கூடிய அந்த பர்ஃபார்மன்ஸ், அதுக்கு முந்தின நாள் வீட்டில் ரிகல்சர், அவர் இஷ்யூ அப்படின்னாருன்னா அவர் உழு போய் உழுவுறாரு. உடனே இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் வேகமாக இப்போ உழுவுப்பா, இது 10ல் எஃபெக்டிவா இல்லை, அப்படியே கான்வர்சேஷன் போகுது. அதை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போட்டாங்க. உலக ஜனங்களுக்கு நிந்தையாக, உலக ஜனங்களுக்கு இழிவாக, அசிங்கப்படுத்தக்கூடிய அவமானப்படுத்தக்கூடிய சூழல்ல யூத ஜனங்கள் வந்து நடுத்தர் நிறுத்தினது போல இன்றைக்கு கிறிஸ்துவ மண்டலம் முழுவதுமாக அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அவர்களுக்கே தெரியாமல் நடந்துட்டு இருக்கு. அதுதான் ஆச்சரியமான விஷயமாக பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. ஆக தேவன் சொல்றாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி செய்வீங்க? என்ன உங்களுக்கு நான் கொடுக்கல, என்ன செய்யல, என்ன பண்ணல, சோ இதனால உங்களை நடுத்தரு கொண்டு வர போறேன் அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. அங்க செய்யறாங்க. கடவுள் அங்க சூழல் பார்க்கும் பொழுது தெரியுது யாருன்னு. பைபிள் கையில வச்சிருக்கிறாங்க, வசனங்கள் படிக்கிறாங்க. ஆனா தேவ ஆவியின் மூலமாக அவர்கள் வழிநடத்தப்படாதனால அங்க பார்க்கும் பொழுது தேவன் என்று தெரிந்து உண்மையான கடவுள் யாருன்னு தெரிஞ்சோம் கீழ்ப்படியாத ஜனங்கள், வேதம் சொல்லுகிறது அவர்கள் தற்கொலை செய்கிறவர்கள் சொல்லுது. தற்கொலை, தேவனை தெரிந்து கீழ்ப்படியாத ஜனங்கள் அவர்களை தற்கொலை செய்து கொண்டுகிறார்கள் வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம்.
எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. சோ எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவன், கிறிஸ்துவ மண்டலம் அங்க பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே, மரணத்தை விரும்பி போறாங்க. தேவனுக்கு எதிராக பாவம் செய்கிறவர்கள் மரணத்தை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு பெயர் தற்கொலை, சூசைட் பண்ணிக்கிற பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. ஆக they are killing themselves. அதாவது அங்க பார்க்கிற யூதால யாரு கொலை செய்ததுன்னா அவங்க தான். யார் காரணம்னா அவங்க தான் காரணம். அதே போலதான் கிறிஸ்துவ மண்டலத்துல அங்க ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறார்கள். யாரு காரணம்னா அவர்களே காரணம் பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. நியாய தீர்ப்பு அவர்கள் மீது இறங்கும். அங்க தாங்கள் செய்த தவறுன்னு தெரிஞ்சு கோர்ட்ல வந்து நிற்கும் பொழுது நீதிபதியாக நம்ம நீதிபதி சீட்ல உட்காந்துக்கிறோம். இப்ப அவர்கள் கூர்ல நிக்கிறாங்க, ஒரு விசாரணை கைதியாக நிக்கிறாங்க. தப்பு செய்திருக்கிறாங்க நமக்கு தெரியுது, ரத்த பலி அவர்கள் மேல இருக்கிறது. இப்ப நீ தீர்ப்பு சொல்லணும் இல்லைங்களா, ஜட்ஜி தீர்ப்பு சொல்லணும். ஒருவேளை தீர்ப்பு சொல்கிற அந்த ஒரு நேரத்துல அப்படியே மைண்ட்ல பிக்ஸ் பண்ணீங்க, நாம எல்லாருமே நீதிபதி. அந்த ஒரு எசேக்கியேல் வகுப்பாராக இருக்க நமக்கு அழைப்பு தேவன் கொடுத்திருக்கிறாங்க. என்ன வேலை? கிறிஸ்துவ மண்டலத்தினுடைய அருவருப்புகளை வெளிப்படுத்தி அவர்களுக்கு தீர்ப்பு சொல்லணும். இது நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, பொருள். இப்ப நாம தீர்ப்பு சொல்லும் பொழுது ஏங்க பிரதர் நீங்க இது முன்னாடியே எனக்கு சொல்லிருக்கலாம்ல, ஒரு வார்த்தை வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, என்ன அர்த்தம்? இப்ப தீர்ப்பு சொல்ல போறோம், அவர்கள் அருவருப்பு செய்துட்டு இருக்கிறாங்க, ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறார்கள், கூண்ல நிக்கிறாங்க. எசேக்கியேல் வகுப்பார நாம் நீதிபதியா நின்றுக்கிறோம். இந்த மாதிரி நீங்க தப்பு செய்துட்டீங்க, உண்மையான தேவனை அறிந்து கொள்ளல, அவர் கீழ்ப்படியில, இப்படிப்பட்ட ஒரு நிந்தையாக உலகத்துக்கு உங்களை வைக்க போறேன் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லும் பொழுது, ஹலோ ஒரு நிமிஷங்க, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான், தப்பு செஞ்சுட்டேன் இல்லைன்னு சொல்லல. ஆனா எசேக்கியேல் சொன்னாரா இல்லையா? தேவன் எருசலேமில் மூப்பர்கள்ட்ட தேவன் சொல்ல சொன்னார்ல, எசேக்கியேல் சொன்னார் இல்லையா? சொல்லி கேட்கல, ஓகே. இப்ப உங்ககிட்ட நீதிபதியாக எசேக்கியேல் பண்ண சொல்லிட்டார். இப்ப நீங்க எங்கிட்ட சொன்னீங்களா இந்த மாதிரி நீ செஞ்சா இந்த மாதிரி அழிவு வரும், இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புல போவாங்க, கிறிஸ்துவ மண்டலம் ஏளனப்படுத்தப்படுவார்கள், இகழப்படுவார்கள் அப்படின்னு தேவன் உங்களுக்கு சொன்னார் இல்ல? நீங்க எங்களுக்கு சொன்னீங்களா? நியாய தீர்ப்புல கேட்டா இப்ப யார் மேல தப்பு வந்த மாதிரி போச்சு? நம்ம மேல தப்பு வந்துச்சு, நாம என்ன பண்ண முடியாது? நீதிபதியாக உட்கார முடியாது. தப்பு செய்யறவங்க நீதிபதியாக உட்கார அனுமதி கிடையாது. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? நம்ம முதல்ல நீதிபதியாக ஒன்னாதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும்னா, நம்முடைய சொந்தக்காரங்க, கிறிஸ்தவ நண்பர்கள், நம்ம பழகிறவர்கள், நமக்கு தூரமாக இருக்கிறவங்க, பக்கமா இருக்கிறவங்க, நமக்கு யார் யார் தெரியுமே எல்லோருக்குமே இந்த ஒரு வாய்ப்பை குறித்து, இந்த ஒரு வழியை குறித்து, இந்த ஒரு போதனையை குறித்து பேசி இருக்கணும், சொல்லி இருக்கணும். சொல்லவில்லை என்றால் தேவனை குறித்து தேவன் ராஜலிங்கம் பண்ணுகிறார் என்கிற விஷயங்கள், ஈடுபடியுடைய சத்தியங்கள், நரகத்தினுடைய காரியங்கள், ஆத்மாவினுடைய அந்த ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச யாருக்காவது சொல்லாம விட்டு, சொல்லாத ஒரு சகோதரன் நாம் நியாய தீர்ப்பு கொடுக்கிற நீதிபதியாக உட்காருகிற கோர்ட்ல வந்து நின்றுட்டாருன்னா, இத்தனை வருஷமும் எனக்கு தெரியுமே, எவ்வளவு முறை பேசியிருக்கிறோம் இந்த விஷயத்தை, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? எப்படி என்னை குறித்து நீ நீதிபதி தீர்ப்பு சொல்ல முடியும்? அப்ப நம் மீது ஒரு குற்றம் வைத்து விட்டார் என்றால் கண்டிப்பாக நாம் அந்த பொசிஷனுக்கு சூட் இல்லாம போயிடும். நீதிபதியாக கண்டிப்பாக நாம் உட்காருவதற்காக வாய்ப்பே இல்லைங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. ஆக கிறிஸ்துவனுடைய சாயலை அடைய போராடி கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு நாம் அந்த ஒரு சூழல்ல அறுவடை ஊழியங்கள், அவனுடைய சத்தியங்கள், டிராக்ஸ் கொடுக்கிற ஊழியங்கள் குறையும் பொழுது கண்டிப்பாக நீதிபதியாக நாம் அமர்கிற நேரத்தில் கேள்வி, இப்படிப்பட்ட கேள்வி வரும். நீ தகுதியா? எனக்கு தீர்ப்பு சொல்ல நீ தகுதியா? எனக்கு இதுக்கு முன்னாடி எத்தனை முறை சொல்லியிருக்கிற இந்த ஒரு சத்தியங்களை சொல்லவில்லை என்றால் தப்பு நம்மிடத்தில் இருக்குன்னு அர்த்தம். நீதிபதி பொசிஷன்ல இருந்து இறக்கி விட்டுருவார் தேவன். அந்த ஒரு ஸ்தானம் நமக்கு இல்லாமல் போயிருங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. ஆக தேவனை கீழ்ப்படுகிறவர்கள் அந்த ஒரு ஜட்ஜி ஸ்தானத்துக்கு போயிருவாங்க. தேவனை கீழ்ப்படியாதவர்கள் இந்த ஒரு வாய்ப்புல இருந்துட்டாலும் கூட நீதிபதியாக முடியாதுங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரிகளே. ஆக இன்றைக்கு நம்ம வீட்டிலே சொல்லுவாங்க இல்லைங்களா, சத்தியத்தில் இல்லாத நம்முடைய அப்பா அம்மா மனைவி பிள்ளைகள் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் நீ எனக்கு கட்டுப்படு, எனக்கு வேண்டியதெல்லாம் செய்ய, அப்புறம் நீ போய் செய்யலாம். நீ இங்கேயே ஒழுங்கா எல்லாம் போய் ஊழியம் சப்ஜெக்ட் சபையின உட்காந்துக்கிற என்ன உண்டு இருக்குன்னு கேட்பாங்க உலக ஜனங்கள். நம்முடைய மனைவி கேட்பாங்க, நம்முடைய பேரண்ட்ஸ் கேட்பாங்க, சத்தி இல்லாதவங்க, என்ன போயிட்டு நீ அங்க என்ன நீ காமிக்கிற உண்ட கேரக்டர்,
வீட்டில் ஒழுங்கா ஒண்ணுமே எனக்கு பண்ணவே இல்லை, ஏசி போட்டு தரல, சாப்பாடு பிரியாணி வாங்கி தரல, நீ போயிட்டு சபைக்கு அப்படிம்பாங்க. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கூடாது, காதலே போட்டுக்கூடாது. நம்ம வேலை என்ன, சரீரத்தை அழிக்கணும், ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கணும், அவ்வளவுதான். பரிசுத்தமுள்ள ஜீவ பலியா கொண்டு போகணும். இவங்க சொல்லிட்டு போறாங்க, அவங்க என்ன சொல்லணும், இதுதான் உண்மையான சத்தியம், உள்ள வந்துரு இல்லைன்னா அழிஞ்சிருவ. சொல்லிட்டு வந்துடணும், சொல்லாம வரக்கூடாது. சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்கணும். நாளைக்கு தீர்ப்புல வரும்போது, தீர்ப்பு சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ண முடியாதுன்னா, நீ அன்னைக்கே ஏன் என்கிட்ட சொல்லலன்னுங்கிற வார்த்தை சொல்ல முடியாது. ஆக நீதிபதியாக நாம் இருக்க கண்டிப்பாக பார்க்கிறோம் சகோன்னு சொல்லி பயிற்சி எடுத்திருக்கணும். நம்ம இடத்துல குற்றம் குறைகள் காணாத ஒருவர் தான் நீதிபதியாக உட்கார முடியும். குற்றம் கூட இல்லை அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும்னா, நம்முடைய நேரங்கள் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா கூட டிவி பார்க்கறதையோ வேற பொழுதுபோக்கு கழிக்கிறதையோ அதுக்கெல்லாம் செலவு பண்ணாம கிறிஸ்துவை அறிவிக்கிற அறுவடை ஊழியங்களில் எங்கேயாவது நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு ஒட்டுமொத்த சபையா போகணுங்கிற அவசியமே இல்லை. ஒவ்வொரு சகோதரன் தனிப்பட்ட சகோதரன் சகோதரிகள் நீங்க போலாம், சகோதரர்கள் நீங்க போலாம். உங்களுடைய பக்கத்து வீட்டுல முன்னாடி வேலை செய்யறவங்க, தூர தேசத்து நண்பர்கள், பங்காளி, யார் யாரு ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல இந்த காரியங்களை என்ன பண்ணலாம். கடைசி நேரம், காலம் சமீபம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே முடிவுக்குள்ள வந்துட போகுது. மிக விரைவாக இந்த ஊழியங்கள் செய்ய வேண்டியது நம்ம இந்த கடமையாக இருக்குதுங்கிறத பார்க்கிறோம் சகோன்னு சொல்லி கிபி 539 ஆரம்பிச்சு 1799 வரைக்கும் இடைப்பட்ட அந்த ஒரு டார்க் ஏஜஸ்ல நடந்த எல்லா காரியங்களுமே இன்னைக்கு சொல்லணும். கிறிஸ்துவ நண்பர்களுக்கு இது எல்லாமே சொல்லணும். அவளை விட்டு வெளியே வாங்க, அவளுக்கு வரக்கூடிய வாதையில் அகப்படாமல் இருக்க, அவளை விட்டு வெளியே வாங்க. வெளிப்படுத்தல் 18 வாசிச்சு காமிச்சு அவர்களுக்கு விளக்கங்களை கொடுத்து நம்மோடு சேர்த்துக் கொள்ளணும். இந்த வேலைக்கு தான் தேவன் நம்மளை அங்க கூப்பிட்டு இருக்கிறத பார்க்கிறோம் சகோன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் சீட்ல எசேக்கியேலை உட்கார வைக்க அழுது பார்த்த தேவன், எசேக்கியேல் வகுப்பாராகிய நமக்கும் அதே ஒரு ஸ்தானம் கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது எனக்கு வேண்டான்னு சொன்னா நாம தான் சொல்லுவோமே தவிர தேவன் அது காரணம் அல்ல. ஸ்தானம் வேண்டாம் நாம தான் சொல்ல முடியுங்கிறத பார்க்கிறோம் சகோன்னு சொல்லி. ஆக இன்றைக்கு நமக்கான இந்த வசனம் எசேக்கியேல் 22 அதிகாரம் 1 6 வசனத்துக்கு உட்பட்ட பகுதியினுடைய அந்த ஒரு மைய கருத்து என்னன்னா, நீதிபதியாக தேவன் அமர ஆயத்தமாக ரெடி பண்ணி இருக்கும் பொழுது அந்த நீதிபதி ஸ்தானத்துக்கு நான் தயாரா, இன்றைக்கு நான் தயாராக இருக்கிறேனா, நீதிபதியாக தேவன் கொடுக்கிற அந்த ஒரு பொறுப்புக்கு நான் தகுதியா என்று நாம் என்ன பண்ணோம், நம்மை நாமே உயிர்த்தாராயதை டெஸ்ட் பண்ணுங்க பார்க்கிறோம். ஸோ அந்த நேரம் வந்துருச்சு. இந்த நேரத்திலிருந்து நம்முடைய வாயில தேவையில்லாத வார்த்தைகள் வரவே கூடாது. யாரை குறிச்சும் குறை சொல்ல நமக்கு அவசியமே இல்லை. சத்தியத்தை மட்டும் பேச நமக்கு வாய் கொடுத்திருக்கிறத பார்க்கிறோம். வேற எதையும் பேசுறதுக்கு நமக்கு வாய்க்கு அனுமதியே கிடையாது. ஆக பார்க்கிறோம் சகோன்னு சொல்லு, தேவன் கொடுத்த மகா அருமை மேன்மையான வாக்குத்தத்தங்கள் வசனங்கள் மேல நம்முடைய விசுவாசம் அதிகமாகணும். இன்னைக்கு எசேக்கியேல் வகுப்பார் நாம தான் இல்லைங்களா, நம்மளை பார்த்து கிறிஸ்துவ முன்னேற்றத்துக்கு ஒரு நீதிபதியாக தேவன் வைக்கிறாருன்னா, சொல்லிட்டாருன்னா எவ்வளவு பெரிய அது ஒரு ஸ்லாக்கியம் இல்லைங்களா. அவங்க போய் சொல்லணும், வர மனது இருந்தா வாங்க, அங்கேயே இருந்தீங்கன்னா அழிஞ்சிருவீங்க, வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, மீண்டுமாக ஒரு ரட்சிப்பு கிடைக்குங்கிறத சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கு. கேட்டா கேட்கறாங்க, கேட்கலைன்னா போறாங்க. ஏன்னா அவர்கள் கலகக்காரர்கள், நம்ம படிச்சிருக்கிறோம். சொல்ல வேண்டியது கடமை, அவங்கள கையை பிடிச்சி செலுத்த வேண்டியது இல்லை. உணர்வு உள்ள ஜனங்கள் வந்துருவாங்க, உணர்வு இல்லாதவர்கள் அங்கே தானே பண்ணுவாங்க, அங்க இருப்பாங்கிறத பார்க்கிறோம் சகோன்னு சொல்லு. இன்றைக்கு நாம் நீதிபதியாக மாற, அவர்கள் மத்தியில கிறிஸ்துவ மத்தியில பேச, ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர இன்றைக்கு உலகம் நம்மளை விடாது, நம்ம சொந்தக்காரங்க விட மாட்டாங்க, நம்முடைய மாம்சமே விடாது. இதை விட பெருசா ஒருத்தக்கரம் எதிராளி அவன் விடவே மாட்டான் இல்லைங்களா. இப்ப இவளுக்கு எதிராக நம்ம போராடணும். நம்ம அப்பா, நம்ம அம்மா, நம்ம உறவினர்கள் இந்த சத்தியத்தில் இல்லாத யாரும் நம்மளை வழிவிடவே மாட்டாங்க. அவர்களெல்லாம் தாண்டி நாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் கண்டிப்பாக நீதிபதியாக நாம் மாறலாம். ஒருவேளை நீதிபதியாக நாம் மாறலைன்னா யார் காரணங்க? நாம தான் காரணம். தேவன் எந்த இடத்துல என்ன பண்ணிட முடியாது, அங்க வைக்கவே முடியாது. நாம உலக பிரகார உறவுக்கு மேல அன்பு வச்சு இல்லைங்களா, அவங்க அன்பு குறைஞ்சிடக்கூடாதுன்னு தேவனுடைய அன்பை புறக்கணித்தவனா நாமளா போயிருக்குமே தவிர தேவன் என்ன பண்ண மாட்டாரு. அவர் சொன்னவர், அவர் மாறாதவர் அப்படிங்கிறத பார்க்கிறோம் சகோன்னு சொல்ல. நம்ம எப்படி இருக்கணுங்க, அடிக்கடி பரிச்சயமான ஒரு வசனம் சங்கீதத்தில் இருக்கு. எப்படி நாம் இருக்கணும்? சங்கீதம் ஒரு குழு, அடுத்த குழு சங்கீதம் 45 விடையே சொல்லிடலாம். சங்கீதம் 45:10 வாசிங்க. சங்கீதம் 45 அதிகாரம் 10 வசனம். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. எப்படிப்பட்ட வசனம், எத்தனை முறை படிச்சிருப்போம் நாம். இந்த ஊழிய வாய்ப்புல முதல்ல நம்ம கிறிஸ்துவுக்கு தான், முதல்ல இந்த சத்தியத்துக்கு தான்.
இதுல போய் நான் எனக்கு வீடு இருக்கு புதர் ஒரு ஊழியர் இருக்கு வாங்க புதர், வீட்டில் ஒரு வேலை இருக்கு புதர், நீதிபதி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இதுதான் முக்கியம். ஆவிக்குரிய காரியங்கள் முக்கியம், சகோதர சகோதரர்கள் முக்கியம், சத்தியம் முக்கியம், குடும்பம் வேணும் தான் ரெண்டாவது அவைகள் இல்லைங்களா. முதல்ல இதுதான். இதுக்கெல்லாம் பெரிய சத்தியம் நம்ம ஏற்கனவே கேட்டுருக்கிறோம் இல்லைங்களா. உறவுகள் சப்ஜெக்ட்லாம் கேட்டிருப்போம் எது முக்கியம். ஸோ முக்கியம் தான் இவைகள் எல்லாம். ஆனா இவைகளை விட இன்னைக்கு நம்முடைய குடும்பம் முக்கியம்னா அந்த குடும்பத்தால ஜீவன் கிடைக்குமா? நீங்க நமக்கு மனைவி முக்கியம்னா மனைவினால அழியாமை கிடைக்குமா? அவங்களால எதுவுமே கொடுக்க முடியாது. இந்த பூமிக்குரிய சில அன்புகள் காட்டலாம், அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ண முடியாது. ஆக இந்த நித்திய ஜீவன் அழியாமை ஜீவன் யார் தான் கொடுக்க முடியும்னா பரமபிதா இல்லைங்களா. அவருக்கு தான் கட்டுப்பட்டுக்கணுமே தவிர இரண்டாவது தான் இவர்களாக பார்க்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தான் தேடணும், பிறகுதான் இவைகள் எல்லாமே நமக்கு காணப்பட வேண்டியது அவசியமா இருக்குங்கிறத பார்க்கிறோம் சகோன்னு சொல்லி. இதுதான் மனவாட்டினுடைய கண்டிஷன். இல்லைன்னா வாய்ப்பு பறி போகிறது நிச்சயங்கிறத பார்க்கிறோம் சகோன்னு சொல்லாக. நம்முடைய சகோதரத்துல ஆவிக்குரிய வளர்ச்சிகள் காணப்படுதா? கண்டிப்பா நம்ம பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அந்த நம்முடைய சகோதரத்துல மாம்சத்தில் காணப்படக்கூடிய குறைகளை பார்க்க நமக்கு அனுமதி இல்லை. இன்னொரு பெரிய விஷயம், நேரம் இல்லை. ஸோ நேரம் நமக்கு இல்லைங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களாக. உணர்ந்து கொண்டவர்களாக புரிந்து கொண்டவர்களாக தேவன் எசேக்கியேல் வகுப்பாரத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் நம்மில் வளர்த்து கொண்டு தேவன் எசேக்கியேல் வகுப்பாருக்கு சொல்லப்பட்ட வேலைகளை ஊழியங்களை சரியாக நாம் செய்து நீதிபதி சீட்டில் நாம் போய் அமர தேவன் நமக்கு அங்கே ஒரு ஆவியும் ஞானத்தையும் கொடுத்து வழி நடத்துவாராக. ஆமென்.